நேரடியான பொருளில் இல்லாமல் மாற்று பொருளில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வசனங்களைத்தான் நம்ம இலக்கியமாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இறைவனை பற்றி அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு ரொம்ப நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறான்னு கேட்டால், நம்ம பிடரி நரம்பு இருக்குல்ல, அதை விட நான் நெருக்கமாக இருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிடரி நரம்பு தான் ரொம்ப கிட்ட உள்ளது, அதுதான் ஜங்ஷன். அப்போ எனக்கு பிடரி நரம்பு தான், எனக்குண்டா மூளை தான், நான் என்பது மூளை தானே. மூளைக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ளது எதுன்னு கேட்டால் பிடரி நரம்பு தான். அப்போ பிடரி நரம்பு தான் ஒருவனுக்கு அருகில் இருக்கிறது, அதை விட நான் அருகில் இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்துப்பட குர்ஆனில் வசனம் இருக்கிறது. உதாரணமாக 50வது அத்தியாயத்தில் 16வது வசனம், உலகது ஹலக்னல் இன்சான், மனிதனை நாம் படைத்திருக்கிறோம், வ நஅலமு மா துவஸ்விஸு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஊசலாட்டங்களையும் நான் அறிகிறேன், நாம் அறிகிறோம். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விடவும் நாம் அவனுக்கு நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு 50-16 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 56வது சூறாவில் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டை குழியை அடையும் போது, சாவை கிடக்கும் பொழுது, அன்தும் ஹீனைதின் தந்துரும், நீங்கள் அதை பார்த்து, ஒருத்தர் சாவை கிடக்கிறான்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஓ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட அவனுக்கு நாம் தான் நெருக்கமாக இருக்கிறோங்கிறான்ல. ஒருத்தன் சாவை கிடக்கிறான், அவன் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தான் பக்கத்தில் இருப்பா நினைக்கிறீங்க, உங்களை விட நான் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் இருக்குதா சொல்கிறான் இல்லையா. இந்த விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு பிற மதத்தில் உள்ள கடவுள் நம்பிக்கையை போல இஸ்லாத்துடைய நம்பிக்கையும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா மாற்ற பார்க்குறாங்க. பிற மதத்துடைய நம்பிக்கை என்னென்னு கேட்டால், இறைவன் என்றால் அவன் தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், அதுலையும் இருப்பான், இதுலையும் இருப்பான், இதில் வேண்டாலும் இருப்பான், எல்லாமே காணும் பொருள் எல்லாம் இறைவன் தான் சொல்கிறாங்கல்ல. ஏன்னு கேட்டால் அவன் அல்லாஹ் நெருக்கமாக எல்லாத்துலையும் நெருக்கமாக இருக்கேங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமாக இருக்கிறேன்னா பல அல்லாஹ் வந்துடுவான்ல. ஒவ்வொருத்தன் சாகும் பொழுதும் அவனுக்கு நெருக்கமாக எல்லாம் இருக்கிறான், இவனுக்கு நெருக்கமாக இருக்கான், இவனுக்கு நெருக்கமாக இருக்கான்னு வரும் பொழுது இதுபடித்தானே அவன் மற்ற மதத்தினுடைய கொள்கையும் இருக்குது. மற்ற மதத்துடைய கொள்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கிறான். அதாவது இப்போ இறைவனுடைய இந்த சக்தியை புரிந்து கொள்வதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு வார்த்தையை சொல்லிவிடுறாங்க. ஆனால் இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கிறான்னு சொல்லுவது ஒரு வாய் சமாதானத்துக்கு சொல்கிறாங்களே தவிர சிந்தித்து பார்த்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. எதுலையெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்று இவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அழிகிறத பார்க்குறாங்க. தூணில் இருக்கானா, தூண் அழிஞ்சு போயிடுதில்ல, அப்போ எல்லாம் அழிஞ்சிட்டான்னு வந்துடும்ல. துரும்பில் இருக்கானா, சரி துரும்பு அழிஞ்சிருமா இல்லையா. அப்போ எதுலையெல்லாம் இறைவன் இருப்பதாக இவங்க சொல்கிறாங்களோ அவைகள் அழியாத நிலையில் இருக்கிறது கிடையாது. எதாக இருந்தாலும் அழிஞ்சிரும். இந்த மைக்கில் இருக்கான்னு சரி வச்சுக்கிடுவோம், மைக்கு அழிஞ்சிருமா இருக்குமா, அழியும்ல. அப்போ இறைவன் ஒன்றில் இருந்தால் அழியக்கூடாதுல்ல. இறைவன் என்றாலே அவன் அழிவு இல்லாதவனாக இருப்பான், என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் என்பது தான் கடவுளுக்குரிய சரியான இலக்கணம். அப்படி இருந்தால் தான் அவன் பேர் இறைவன். இறைவன் ஒரு பலவீனமான பொருள்கள்லாம் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த பலவீனமான பொருள்கள் அழியும் பொழுது அதுக்குள்ளே இருந்த இறைவனும் அழிகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்துடும். அதில் இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு, இந்த சூஃபியாக்குன்னு சொல்லுறவங்க, அல்லாஹ் கல்புல தான் இருக்கிறான், கல்புல் மூமின் அரசுல்லா, மூமினுடைய கல்பு தான் அல்லாஹ்வுடைய அரசு, இங்கே தான் அல்லாஹ் இருக்கிறான், உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் இவர் செத்துருவாரப்பா, அல்ல எங்கே போவான், அல்லாவும் சேர்ந்து செத்துருவானாப்போ அப்படிங்கிற மாதிரி கருத்துரையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் எதை ஆதாரமாக காட்டுவான்னு எதை தான் காட்டுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் எல்லாத்துலேயும் இருக்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமாக இருக்கிறான். நெருக்கமாக இருக்கிறேன் என்பது குறிப்பிட்ட நபருக்கு சொல்லலை, மனித குலத்துக்கே சொல்கிறான். பிடரி நரம்பை விட நெருக்கம் என்றால் எனக்கு நெருக்கம், உங்களுக்கு நெருக்கம், உங்களுக்கு நெருக்கம், காஃபிருக்கு நெருக்கம், முஸ்லீமுக்கு நெருக்கம், எல்லாத்துக்குமே அது அவன் நெருக்கமாக இருக்கான்றது மனித குலத்துக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். மனித குலத்தை நோக்கி சொல்கிறான், உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நெருக்கமாக இருக்கிறான். அப்போ ஒரு நேரத்தில் இப்போ 500 கோடி மக்கள் உலகத்தில் 600 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 600 கோடி பேர்கிட்ட நல்லா இருக்கிறான். இப்போ 600 கோடி இறைவன் ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம் வருமெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நெருக்கமாக இருக்கான்னு சொல்லிவிட்டான்ல, நெருக்கம்னா இதான் அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால்,
அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்துடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கலை. நெருக்கமாக இருக்கிறாங்கிறது நிஜம்தான். ஆனால் நெருக்கமாக இருக்கிறான்னு சொன்னால் இப்போ என்னுடைய பிடையிற நரம்பில் இருக்குன்னா இங்கே இருக்கான்னு வரும்ல, இங்கே இருக்கிறான்னா அதுக்கு வேறு அர்த்தமா. நெருக்கமாக இருத்தல் என்பதை உலகத்தில் கூட என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த நெருக்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சொல்லுவோம். ஒரு கொள்கையில் உடன்பாடு, நமக்கு நெருக்கமான ஆள் அப்படின்னு சொல்லுவோம். அவன் எங்கேயே இருப்பான், இவன் எங்கேயே இருப்பான். உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் அவன் அமெரிக்காவில் இருப்பார், அவர் நம்ம நெருக்கமான ஆள் தம்பிங்க. அமெரிக்காவில் இருக்கிறவர் இப்படி நெருக்கமாவார், பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் அவர் இருக்கிறார், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நெருக்கமே இல்லை. ஆனால் நெருக்கம்ங்கிறமா இல்லையா? நெருக்கமாக இல்லாட்டாலும் அந்த உடலால் உள்ள நெருக்கம் தாண்டி கொள்கையினால் ஒரு நெருக்கம், அன்பினால் உள்ள நெருக்கத்துக்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவோம். அதனால் நெருக்கம்னு வந்தவனை ஒட்டிக்கிட்டு இருக்கிறான், இங்கே உட்காந்துட்டாங்கிற அர்த்தம் அப்படி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த அர்த்தத்துக்கு இருக்குது. 2 பேர் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அல்லது 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க, வினை விரியாமல் இருக்கிறாங்கன்னா அப்பவும் சொல்லலாம். ஆனால் 2 பேர் சேர்ந்துருக்க மாட்டாங்க. இவன் ஒரு ஊரில் இருப்பான், அவன் ஒரு ஊரில் இருப்பான். இவன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பான், அவன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பான். ஆனால் 2 பேர் நண்பர்கள், இணை பிரியா நண்பர்கள்ங்கிறோம்ல, நெருக்கமாக இருக்கிறார்கள்ங்கிறோம். அப்போ நெருக்கமாக இருத்தல் என்பதற்கு நெருக்கமாகவே இருக்கிற அசல் அர்த்தம் இருக்குல்ல, ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, அந்த அர்த்தமும் இருக்குது அந்த சொல்லுக்கு. அதே அர்த்தம் அது கம்மியாக தான் இருக்குது. நெருக்கமாக இருத்தல் என்பதற்கு நேரடி அர்த்தம் கொடுப்பது குறைந்த சொற்கள் தான். பாக்கி எல்லாமே நெருக்கத்துக்கு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு மத்தியில் பகை இல்லை, சண்டை இல்லை, ஒரு அந்யோன்யமாக இருந்தாலே என்ன செய்வாங்க, நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வெகு தொலைவில் இருந்தாலும் சரி, அந்த உள்ளத்தால் அவங்களுக்கு நெருக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 2 அர்த்தம் இருக்கும் பொழுது எந்த அர்த்தம் கொடுப்பது இறைத்தன்மைக்கு ஏற்றதுன்னு சிந்திக்கணுமா இல்லையா? இறைவன் நெருக்கமாக இருக்கிறான்னா ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இறைவன் வர்றான்னு இப்படி அர்த்தம் செய்ய முடியும். அப்படி செஞ்சிங்கன்னா அப்போ இறைவன் நிறைய இறைவன் வந்துடுவானே. அப்போ என்ன மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் செய்கிறதுன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த நெருக்கத்தை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சில இடங்களில் நெருக்கமாக இருக்கிறதுக்கு அர்த்தத்தை அவனே சொல்லி தந்துடுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், 2வது சூறாவில் 186வது வசனத்தில், ஒய்தாசா அலக்க இபாதி அன்னி, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டார். ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பார்களேயானால் இப்போ இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லு. பதில் அல்ல, யாராவது கேட்பாங்க அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால், கிட்ட தான் இருக்கிறான்னு சொல்கிறான் அல்ல. சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தத்தையும் எல்லாம் சொல்கிறோம். கிட்ட இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உஜீபு தாவத்த தாய் இதா தான், பிரார்த்தனை செய்யும்போது அவன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கிறேன், அதான் அர்த்தம். கிட்ட இருக்கிறதுக்கு அர்த்தம் கிட்ட ஒட்டிக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை. நீ இங்கேருந்தே கேளு, நான் அங்கேருந்தே உன்னுடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கிறேன். அந்த நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அருகில் இருக்கிறேங்கிற கரீபுங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், உஜீபு, நான் பதிலளிக்கிறேன். நெருக்கமாக இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், நான் ரிப்ளை கொடுப்பேன். தூரமாக இருக்கிறவன் ரிப்ளை தரமாட்டான். அப்போ உடனே ரிப்ளை தரக்கூடியவனாக இருக்கிறேன். தாவத்தை தாய், துவா செய்கிறவனுடைய துவாவுக்கு நான் ரிப்ளை பதில் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்கிட்டே கேளுங்க, நான் கிட்டத்திலான இருக்கிறேன், வேறு ஆள் போய் கூப்பிட்றேன் நல்லா கேட்குறான். இந்த கிட்டத்தில் இருக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நீ இங்கேருந்து கேட்டாலும் கிட்டத்தில் உள்ளவன் எப்படி கேட்பானோ அப்படி அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கிட்டத்துலலாம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு இடம் அது தண்ணி பின்னாடி நான் சொல்கிறேன். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்கு இஸ்லாத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரத்தின்படி அல்லாஹ் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கிறான். இருந்து கொண்டு அங்கே இருந்தாலும் இங்கே உள்ளதை பார்ப்பான், அங்கே இருந்தாலும் இங்கே உள்ளதை கேட்பான், அங்கே இருந்தாலும் அகில உலகத்தையும் கண்காணிப்பான். அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் நெருக்கம்னு சொல்கிறோமே தவிர, அவனே வந்துக்கிட்டு நெருக்கமாக இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த 186 அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி போடுறான். எப்படி நான் பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு இப்போ நெருக்கமாக இருக்கிறேன், அதாவது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன், அதான் நெருக்கத்துக்கு அர்த்தம். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது சமுதாயத்துக்கு போய் இறைவனை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன ரப்பி, எனது இறைவன் கரீபுன், அருகில் இருக்கிறான், முஜீபுன், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். கரீபுக்கு அர்த்தத்தை சேர்த்துறார். கரீபுன் முஜீபுன், என் இறைவன் அருகில் இருக்கிறான், முஜீபுனா பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனாக இருக்கிறான். அப்போ நெருக்கமாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நெருக்கமாக உள்ள ஆள்கிட்ட கேட்டால் அவன் உன்னுடைய பிரார்த்தனை காதில் விழுவுமா விழுவாதா? என் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட நான் கேட்குறேன், நான் கேட்குறது அவன் காதில் விழுவும்ல, அப்படி தான் அல்லாவும். அவன் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ கேட்டீன்னு சொன்னால் உன் அருகில் இருப்பவன்கிட்ட எப்படி கேட்பானோ அந்த மாதிரி நானும் கேட்பேன். அப்படிங்கிறதுக்காக தான் கரீபுன்னு சொல்லிவிட்டு முஜீபுன்னு சேர்த்து அவர் சொல்கிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். 34வது சூறாவில் 50வது வசனத்தில்,
இன்னஹு இன்னஹு சமீஉன் கரீப், எனது இறைவன் அனைத்தையும் செவிமடுப்பவனாகவும் அருகிலும் இருக்கிறான். இறைவன் அருகே இருக்கிறாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கேட்குறான், செவிமடுக்கிறான். இங்கேருந்து பேசுனீங்கன்னா பல லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கேட்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே போனால் கேட்குற சக்தி இல்லாமல் போயிடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எங்கேயோ தொலைவில் அவன் இருப்பான், இருந்தாலும் இங்கே பேசுகிறது அவனுக்கு கேட்கும். அவன் கேட்குறான் என்பது தான் நெருக்கமாக இருக்கிறான் என்பதுக்கு அர்த்தம் என்பதை 34-50 வசனத்தை நல்லா சொல்லி காட்டுறான். இதை எதுக்குன்னா அந்த நெருக்கமாக இருக்கிறதுடைய அர்த்தத்துக்கு தான். இதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னும் சில இடங்களில் வந்து அல்லாஹ் வந்து உங்களோடு இருக்கிறான்ங்கிற மாதிரி தான் வரும். இந்த பிடரி நரம்பில் இருக்கிறான்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் அவங்களோட இருப்பான், அல்லாஹ் இவங்களோட இருப்பான், உங்களோட இருப்பான், என்னோட இருப்பான், அப்படிலாம் வசனங்கள் இருக்குது. என்னோட இருப்பான்னா என்ன அர்த்தம்? என்னோட இருப்பான்ங்கிறது நம்ம மொழியில் கூட சொன்னால் என்ன அர்த்தம் வரும்? என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறவனும் என்னோட இருக்கான்னு சொல்லலாம். என்னுடைய கொள்கையில் இருக்கிறவனே, என்னுடைய உறவாக இருக்கிறவனே என்னோட இருக்கிறான்னு சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் உள்ளது தான் அது. அந்த மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதுக்கு ரிலேட்டிவாக அவங்க கொண்டாந்து வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னு கேட்டால், அதாவது தகினும், நீங்கள் வந்து கோழைத்தனமாகி விடாதீர்கள், அன்துமுல் ஆலவுன, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், ஒல்லாஹு மாக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் தான் உயர்ந்த ஆளுக்கு. காரணம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான்னு வந்துருச்சு. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான்னு மூமின்களை பார்த்து சொல்கிறான். அப்போ நம்மளாம் மூமின்கள்னால் நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான்னா அல்லாஹ் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தமா, அல்லது நம்முடைய பிரார்த்தனைகளை நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம பேசுகிறத கேட்டுக்கொண்டும் நம்ம தேவையை நிறைவேற்றி தந்து கொண்டும் இருக்கிறான், அதுதான் உங்களோட இருக்கிறதுக்கு அர்த்தமானு கேட்டால், இந்த ரெண்டாவது அர்த்தம் தான் அது கொடுக்கணும். அது கொடுக்கணுங்கிறதுக்கு வேறு உதாரணங்களை குர்ஆன்லேருந்து நம்ம காட்டலாம். அதே மாதிரி வந்து இறைவனை அவனை பற்றி சொல்லும் பொழுது, அவன் தான் 6 நாளில் இதெல்லாம் படைச்சான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒஹோமாக்கும், அல்லாஹ் வந்து உங்களோட இருக்கிறான். ஐனமா கொடுத்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான். இங்கே இருந்தால் இங்கே என்னோட இருப்பான். நான் வந்து கடத்தருக்கு போனால் அங்கேயும் அல்லாஹ் என்னோட இருப்பான். நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் என்னோட அல்லாஹ் இருப்பான். நான் எங்கே இருந்தாலும் என்னோட அல்லாஹ் இருப்பான். என்னோட மட்டும் ஒவ்வொருத்தருடைய, உங்களோடுங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் தான் குறிக்கும். அப்போ ஒஹுவமாக்கும், அவன் வந்து உங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறான். ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட அல்லாவும் சேர்ந்துருக்கிறான். அப்படின்னா இப்போ 1 கோடி பேர்கிட்ட இருந்தால் 1 கோடி பேர்கிட்ட இருப்பான்னு வந்துருமே. 600 கோடி பேர்கிட்ட இருக்கிறான்னு சொன்னால் அத்தனை அல்லாவாக இருக்கிறான், ஒருத்தன் தானே இருக்கிறான். ஒரு இறைவனாக இருக்கிறதுனால அம்புட்டெலாம் இருக்க முடியாது, நம்மளோட இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், உங்கள் 600 கோடி பேரையும் நான் பார்ப்பேன், நான் கேட்பேன், நான் கண்காணிச்சிட்ருப்பேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் எந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கொள்வானோ, விளங்கி கொள்வானோ, உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது உதவி செய்வானோ, அந்த மாதிரி நான் இருப்பேன். அதுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான்னு அது விளங்கிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு குர்ஆனில் பல வசனம் இருக்குது. 8:46, 2:249, 2:153, 8:66, இந்த 4 வசனங்கள்லையும் இறைவன் பொறுமையாளரோடு இருக்கிறான்னு வருது. நம்ம பொறுமைசாலியாக இருக்கிறவங்க அவர்கிட்ட அல்லாஹ் இருக்காண்ட அர்த்தம் இல்லை. அவருக்கு அல்லாஹ் துணை செய்வான். பொறுமையோடு இருந்தான்னா அல்லாஹ்வுடைய ஹெல்ப்பு கிடைக்கும்னு அர்த்தமே தவிர, அவர் பக்கத்தில் அல்லாஹ் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், அப்படி அவர் மடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், இல்லை இவர் அல்லாஹ் மடியில் அப்படி அர்த்தம் செய்ய முடியாது. பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு சொன்னால் அந்த பொறுமையாளர்கள் மீது ஒரு கருணை கொண்டு கூடுதல் கவனம் செலுத்தி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான், உதவி செய்வான்னு தான் அதுக்கு அர்த்தமாகும். அதே மாதிரி வந்து சில இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முத்தகீன்கள் இறையச்சமுடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஒரு 3 வசனத்தில் சொல்கிறான். 9:26, 2:194, 9:123, இந்த வசனங்கள்ல எல்லாம் முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்போ முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னா முத்தகீன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் இறையச்சமுடையவர்னு சொல்லி. அப்படியே கண்டுபிடிச்சிட்டா கூட அவர்கிட்ட இருக்கிறான்னு அர்த்தம் கொடுக்கலாங்கிறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் நம்ம எடுத்து காட்டுறோம். அதுக்கு எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி வந்து ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் இன்னல்லாஹ மஅல் மூமினீன், மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இது 8:19 வசனத்தில் அல்லாஹ் மூமின்களோடு இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:128 வந்து இன்னல்லாஹ மஅல்லதீன தகோ, யார் இறைவன் அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இப்படி ஒரு 4 இடங்களில் அல்லாஹ் வந்து மூமின்களோடு இருக்கிறான், தக்வா உள்ளோடு இருக்கிறான். இது மாதிரியான கருத்துப்படவெல்லாம் இருக்கிறது. அப்போ உன்னோடு இருக்கிறான்னு சொல்வதை என்ன மாதிரி விளங்கி கொள்வது அப்படின்னு சொன்னால், இதுக்கு சான்றாக இதே மாதிரி உள்ள ஒரு வேறு சில வசனங்களை எடுத்து போட்டு நம்ம விளங்க முடியும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் அல்லாஹ் வந்து ஃபிரௌன்ட்ட அனுப்புகிறான். நீங்கள் 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போய் அவனுக்கு வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூசா நபி என்ன செய்கிறாருன்னா, நான் பயப்படுறாரு, இல்லை அவன்கிட்ட எனக்கு பேச்சும் வராது,
எனக்கு ஒரு ஏற்கனவே ஒரு என் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது, அதனால் நான் போய் பேசுகிறதுக்கு சரியாக வராது, என் நாக்கம் எனக்கு சரியாக ஒத்துழைக்காது, அவரை கூட அனுப்பணுன்னு அவரை சேர்த்து அனுப்பிடுவான். அனுப்பும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் பயப்படுறேன் பாரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால் லா தஹாஃபா, 2 பேரும் பயப்படாது, தைரியமாக அவன்கிட்ட போங்க, பெரிய ராஜாவாக இருந்தால் என்ன, நீங்கள் தைரியமாக அவன்கிட்ட போங்க, ஃபிரௌன்கிட்ட போங்க, இன்னனி மாக்குமா, உங்கள் 2 பேரோட நான் இருக்கிறேன், இந்த உங்களோட எங்களோடுங்கிற மாதிரி உங்கள் 2 பேரோட நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நல்ல விளக்கத்தை அவனே சொல்லிடுறான். அஸ்மா வாரா, நீங்கள் அங்கே நடப்பதை நான் செவியேற்று கொண்டு இருக்கிறேன், அங்கே நடப்பதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களோட இருக்கிறேன்னு அர்த்தம் என்னன்னா உங்களோட கூட நான் வர்றேன்னு அர்த்தம் இல்லை, உங்களோட இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கத்தை எல்லாம் சேர்த்து சொல்கிறான். 20-46 வசனத்தில் அஸ்மா வாரா, நான் வந்து செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் அங்கே போகிறீங்கல்ல, போகிறதில் நீங்கள் பேசுகிறதையும் பார்ப்பேன், அவன் பேசுகிறதையும் பார்ப்பேன், நீ என்னென்ன அந்த சபையில் நடக்கிறதோ அதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படிங்கும்போது அல்லாவே நம்மளை பார்த்துட்ருக்காங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு துணிவாக என்ன செய்வாங்க, அந்த ஃபிரௌன்ட்டு போய் பேசுவாங்க, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் என்னென்னா அல்லாஹ் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தாலே போதுமே, அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமே, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அல்லாஹ்வே வந்து விளக்கத்தை சொல்லிடுறான். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா இன்னொரு இடத்துல இதே சம்பவத்தை மூசா நபி ஹாரூனை சொல்லும் பொழுது உலகம் அலைய தன்புன் ஃபஹாஃப யக்துலுன், எனக்கு ஒரு குற்றம் இருக்கிறது, அதனால் என்னை கொன்றுவாங்கன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னவுடனே அல்லாஹ் சொல்லுவான், கல்லா அப்படி கிடையாது, ஃபத்ஹபாபி ஆயாத்தினா, என்னுடைய சான்றுகளோட சும்மா உங்களுக்கு போச்சுல்லையே, கைத்தடியை போட்டால் பாம்பா மாறும், கையிலிருந்து ஒரு பிரகாசம் வரும், இது மாதிரியான சில அற்புதங்களை கொடுத்தானே உங்களை அனுப்புகிறேன், அதனால் எனது அற்புதத்தோடு நீங்கள் போங்க, இன்னா மாக்கும் முஸ்தமியூன், நான் வந்து உங்களோடு உங்கள் 2 பேரோடு வந்து செவியேற்று கொண்டே இருப்போம். முஸ்தமியூன்கிறான்ல, உங்களோட இருப்பேன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் போய் அங்கே பேசுகிற எல்லா பேச்சுக்களையும் எனக்கு கேட்குற விதமாக தான் நீங்கள் பேச போகிறீங்க, அப்படி ஏதாவது பாரதூரமாக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து நின்றுவேன், உங்களுக்கு எந்த இதையும் பிறவுன்னு செய்யாமல் நான் காப்பாற்றிடுவேங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இன்னாமாக்கும் முஸ்தமியூன், நான் வந்து உங்களோட வந்து செவியேற்பவனாக இருக்கிறேன். 26-15 அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி உள்ள அதே மாதிரி வந்து மூசா நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஃபிரௌன் மிரட்டிட்டு வருவான். மிரட்டிட்டு வரும்போது எத்தாப்பில் கடல் வந்துடும், அவன் எந்த பக்கம் இவன் வந்துடுவான், நடுவில் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ அவருடைய தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, யா மூசா கால அசஹாபு மூசா இன்னால முதரக்கூன், மூசாவுடைய தோழர்கள்லாம் சொல்வார்கள், நாம் வந்து மாட்டிக்கொண்டோம். 26வது சூறாவில் வரக்கூடிய 61வது வசனம். அப்போ மூசா நபி சொல்லுவாங்க, கல்லா இல்லை மாட்டிக்கல, அதாவது இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் எதிரி, நடுவில் இருந்தால் மாட்டிக்கிறது தான் அர்த்தம், நம்ம பார்வையில் மாட்டிக்கொண்டாத தான் அர்த்தம், மனித பார்வையில். அதைத்தான் மூசா நபியுடைய சகாக்கள் வந்து அதைத்தான் ஒரு மூசா நபிகிட்ட முறையிடுறாங்க. அப்போல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னமாய் ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹுதீன், எனக்கு ஒரு வழியை காட்டுவான். இருக்கிறானுக்கு அர்த்தம் வழி காட்டுறது தான். கடல் அடிக்க சொல்லி பழக்க சொன்னான்ல, அங்கே இங்கிட்டு கடலுங்கிட்ட அவன் நிற்கிறான் சரிதான், ஆனால் என்னோட அல்லாஹ் இருக்கிறானே அவன் என்ன செய்வான், சயஹுதீன், எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் என்னோடு இருக்கிறானுக்கு அர்த்தம் எனக்கு உதவி செய்வான், எனக்கு வழிகாட்டுவான், நான் பேசுகிறது கேட்பான், இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். அதை சேர்த்து அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இந்த ஹிஜ்ரத்து பண்ணி போகும்போது குகையில் மாட்டிக்கிடுவாங்கல்ல 2 பேர், அபூபக்கர் சித்திக் அவர்களும் ரசூலுல்லாவும் அந்த குகையில் மாட்டிக்கிடுவாங்க, எதிரிகள்லாம் வந்துடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு அவர் அபூபக்கர் சொல்லுவார், நம்ம வந்து 2 பேர் தானே இருக்கணும்னு சொல்லுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க 2 இல்லை 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, லா தஹசன், கவலைப்படாத, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு என்னை முகமது சொன்னார், அதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்வை யாவப்படுத்துகிறான். அப்போ எங்களோட அல்லாஹ் இருக்கான்னு சொன்னோன்னே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் வந்து இருக்கலை, ஃபன்ஸலல்லாஹு சக்கீனத்துஹு அலைஹி, அவனுடைய அமைதியை அவங்களுக்கு இறக்கி வைத்தான். அந்த பதட்டமெல்லாம் போயிடுச்சு. அல்லாஹ் இருக்கான்னு சொன்னோன்னு என்னவாச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அபூபக்கருக்கும் பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டமெல்லாம் போய்விட்டது. வையதஹு பி ஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படையை கொண்டு உங்களை வலுப்படுத்தினான். மலக்குமார்கள்லாம் அனுப்பிவிட்டு அவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி என்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு படையின் மூலமாக உங்களை வந்து நான் வலுப்படுத்தினேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து எங்களோட அல்லாஹ் இருக்கான் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். எங்களோட இருக்கான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க கையில் மாட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லா செஞ்சிருவான், அவங்க கையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செய்வான்னு அர்த்தமே தவிர அவங்களோடையே 3வது ஆள் அவனை இருந்துக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம். இதுக்கு வந்து இந்த அர்த்தம் தான் விளங்கணுங்கிறதுக்கு சில ஹதீஸுகள்லேருந்து விளங்கலாம். என்ன செய்யலான்னு கேட்டால், தபூக்குங்கிற போர்லேருந்து ரசூலுல்லாஹ் வந்து திரும்பி வர்றாங்க.
தபூக்கு ஒரு கஷ்டமான காலத்தில் நடந்த ஒரு போர். அந்த தபூக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது மதீனாவுக்கு நெருங்கிட்டாங்க. போர்லாம் முடிச்சு ஜெயிச்சுட்டு மதீனாவுக்கிட்ட நெருங்கிட்டாங்க. நெருங்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமில் மதீனத்தி அக்வாமன், நம்ம இங்கே போர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் மதீனாவுக்குள்ளே சில பேர் இருக்கிறாங்க. மாசிர்த்தும் மசீரன் ஒலா கதத்தும் வாதியன், நீங்கள் ஒரு சின்ன ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் சரி, ஒரு பள்ளத்தாக்கை கடந்தாலும் சரி, இல்லா காணும் ஆக்கும், அவங்களும் உங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிரயாணம் பண்ணி போருக்கு போயிட்டு பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் மதீனாவுக்குள்ளே சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் உங்களோட தான் இருக்கிறாங்கங்கிறாங்க. நீங்கள் ஒரு 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 பள்ளத்தாக்கை கடந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சேர்ந்து அவங்களும் கடக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் 8 வைக்கல, நீங்கள் ஒரு 10 அடி வச்சிங்கன்னா அவங்களும் 10 அடி வைக்கிறாங்கங்கிறாங்க. யாரை பற்றி சொல்கிறாங்க? அங்கே இல்லாத அளவு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட பிரயாணம் பண்ணாமல் மதீனாவில் இருக்கிற மக்களை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்ன காரியமெல்லாம் செஞ்சீங்களோ அதில் எல்லாம் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்க இங்கே இல்லை தான், ஆனால் அவங்களும் இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் இது அங்கே உள்ள ஆளுக்கு இங்கே இருக்காங்கன்னு யாராவது ஏற்றுக்குருவாங்களா? நம்ம இப்போ கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறோம், மதீனாவில் உள்ள ஆட்களும் உங்களோட தான் வர்றாங்கண்டா, எப்படி அவங்க தான் இங்கே இல்லையே அப்படின்னு சந்தேகம் வரும்ல. சஹாபாக்களுக்கு சந்தேகம் வருது. யாரை சொல்லலாம்? ஒஹம்பில் மதீனா, அவங்க எப்படி எங்களோட இருப்பாங்க, மதீனாவில் இருக்கிறாங்கங்கிறாங்க. சஹாபாக்கள் டவுட்டு கேட்குறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், அங்கே எங்களோட அவங்க இருக்கிறாங்க, இங்கேயில் இருக்கணும், அவங்க இங்கே இருக்கலையே, மதீனாவிலே இருக்கிறாங்க, மதீனாவில் இருப்பவர்கள் எப்படி எங்களோட இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒஹம்பில் மதீனா, அவங்க மதீனாவில் தான் இருக்கிறாங்க, ஆனால் ஹபசஹமுல் உதுரு, அவங்க அந்த போருக்கு வராமல் ஒரு நோய் போன்ற ஒரு காரணத்தினால் அவங்கள தடுத்து விட்டது, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தங்கடத்தின் காரணமாக அவங்க வராட்டான வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதனால அவங்க அவங்களோட இருக்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி போக முடியாமல் போச்சு, போர் வயிற்று வலியாக வந்துச்சு, தலைவலி வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் ஆகி போச்சு, அப்படி ஏதோ வந்ததுனால சில பேர் போருக்கு போகலை. அவங்க போருக்கு போகாமல் இருந்துக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டால் போகக்கூடாதுன்னு இல்லை, போகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் சில சூழ்நிலைகளால் மார்க் அனுமதித்த சில காரணங்களால் அவங்களுக்கு போரில் கலந்து கொள்ள முடியலை. அவங்க மனசெல்லாம் அங்கே தான் இருக்கிறது, நம்ம போயிருக்கலாமே, நமக்கு இந்த மாதிரி போக முடியாமல் வயிற்று வலி வந்துருச்சே, நமக்கு தலைவலி வந்துருச்சே, நம்மளும் போயிருந்தால் நம்மளும் ஜிஹாது பண்ணியிருக்கலாமேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஜிஹாது பண்ணீங்க, நீங்கள் தான் இவ்வளோ நீண்ட தூரத்துக்கு நடந்து பிரயாணம் பண்ணி வந்தீங்க, ஆனால் உங்களோட வராமல் ஊரில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களும் உங்களோட இருக்காங்க. அப்போ உங்களோடக்கு அர்த்தம் விளங்குதா? உங்களோட இல்லாதாலே உங்களோடங்கிறாங்களா? என்ன அர்த்தம்? அந்த மதீனாவில் இருக்கிற மக்கள் இவங்களோட இருந்தாங்களா? அப்போ அல்லாஹ் உங்களோட இருக்கிறானவன்னு அந்த அர்த்தம் கொடுக்குறீங்கள. மனிதர்களுக்கு போய் சொல்லும்போது ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்களே, மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இவங்க பயணித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறது, அவங்க இவங்களோட இல்லை, இவங்க அவங்களோட இல்லை, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களும் உங்களோட தான் இருக்கிறாங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்களும் உங்களோட தான், இதில் கூலி இல்லை, அல்லாஹ் இடத்துல பரிசு பெறுற விஷயத்தில் நீங்களும் அவங்களும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த கூலி கிடைக்கும், அவங்களும் உங்களோட இப்போ நடந்து வந்ததா இல்லை கணக்கு எடுத்துக்கிறோன்னா, நீங்கள் தான் நடந்து வந்தீங்க, நீங்கள் தான் பள்ளத்தாக்க கடந்தீங்க, ஆனால் அவங்களும் உங்களோட வந்தால் அவங்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். அப்படிங்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒஹம்பில் மதீனா, அவங்க மதீனாவில் இருந்தாலும் ஹபசஹமுல் உதுரு, தக்க காரணத்தினால் அவர்கள் போருக்கு வராமல் நின்று விட்டார்கள், அதனால் அவங்களுக்கு அந்த கூலி இருக்குங்கிறாங்க. இப்போ உங்களோட இருக்கிறார்கள், அந்த அதே மாங்கிற வார்த்தை தான் வருது. உங்களோட இருக்கிறார்கள் எப்படி விளங்கிக்கிறோம்? அவங்களோட இல்லவே இல்லையா? சஹாபாக்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு கேட்குறாங்க, எங்களோட அவங்க எங்கே இருக்கிறாங்க? மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கிற ஆளுக்களை எங்களோடன்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ எங்களோட இல்லாட்டாலும் எங்களோடன்னு சொல்கிறோம்ல, என்ன அர்த்தம்? அப்போ உன்னோட இருக்கிறான் என்னோட இருக்கிறான்ங்கிற வார்த்தைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கணுன்ற அர்த்தம் கிடையாது, பக்கத்தில் இருக்கணுன்ற அர்த்தம் கிடையாது, ஒருத்தர் பார்க்கும் தொலைவில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எங்கே இருக்கலாம், இவங்க எங்கே இருக்கலாம், மனசால் அவங்க இணைஞ்சிருந்தார்களே ஆனால் இதை சொல்லலாம், உங்களோட இருக்கிறான் என்னோட இருக்கிறான்னு சொல்லலாம் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக நிறைய இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குது. இது புகாரில் 4423வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஒரு 48 சூறாவில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மாஹு, அவருடன் இருப்பவர்கள், அஷித்தா வலல் குஃபாரி, குஃபார்கள் விஷயத்தில் கடுமையாகவும், ருஹமாவு பைனகும், தங்களுக்கு மத்தியில் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வோட இருந்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, தங்களுக்குள்ள ரொம்ப அன்பாக இருப்பார்கள். குஃபார்னு அந்த சண்டைக்கு வரக்கூடிய மக்கத்து காப்பீர்கள், அவங்க விஷயத்தில் கடுமையாக இருப்பாங்க.
காஃபிர்கள் விஷயம், காஃபிர்னா எல்லா காஃபிர்டையும் இல்லை, கடுமையாக யார்கிட்ட இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லுதோ அந்த மாதிரி காஃபிர்கள் விஷயத்தில் கடும்போக்காக இருப்பார்கள். உங்களுக்கு நமக்கு மத்தியில் என்ன செய்வாங்கன்னா அன்போடு இருப்பார்கள்னு வருது. யார்? முகமதோடு இருப்பவர்கள்னு. முகமதில் இருப்பவருக்கு என்ன அர்த்தம்? ரசூல்லாவோட பக்கத்தில் ஒட்டியிருப்பார் அவர் மட்டுமா, ஒட்டுமொத்த உம்மத்துமா? முகமதோடு இருப்பவர்கள் இப்படி இருப்பார்கள்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபிக்கு தானே சொல்கிறான். அந்த சஹாபி அங்கே கூட இல்லாமல் இருப்பார், இஸ்லாத்தில் இருப்பார். இஸ்லாத்தில் இருப்பார், மதீனாவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார், அந்த தெருவில் இருப்பார், இந்த தெருவில் இருப்பார், வெளியூரில் இருப்பார். அவர்லாம் ரசூல்லாவோட உள்ளவர் தான். முகமதோடு அவங்க இருக்கவில்லை, ஆனால் முகமதோடு இருக்கிறாருன்னு நல்லா சொல்கிறான். முகமதோடு இருப்பவர்கள் அவங்க தங்களுக்கு மத்தியில் அன்பு காட்டிக்கொள்வார்கள்னு சொல்வது அப்போ ரசூல்லாட்டு கிட்ட இருப்பாங்களே பிலால் மாதிரி, அவருக்கு மட்டுமா உள்ளது? ரசூலுல்லாவோட இருந்தது யார்? 1-2 சஹாபி இப்போ ஒரு நாள் இருப்பாங்க, மீதி ஆட்களுக்கும் இந்த இது பொருந்துமே. ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய நற்சான்றா தான் அதை சொல்லி காட்டுறான். இந்த நற்சான்றை யாருக்குன்னு கேட்டால் முகமதுன்னு இருப்பவர்கள்னால் இஸ்லாத்தில் இருப்பவர்னு அர்த்தம். ஆனால் இஸ்லாத்தில் இருப்ப எல்லாரும் ரசூலுல்லாவோட இருப்பாங்க, கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ தொலைவில் இருப்பாங்க, பல தெருக்கள் தாண்டி இருப்பாங்க, பல ஊர்கள் தாண்டி இருப்பாங்க, பல கிலோமீட்டர் தாண்டி வியாபாரத்துக்கு கூட போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ரசூலோடு இருக்கிற ஆளுக்கு தான். ஏன்னா அவர் உங்களோடு இருப்பவர்கள் என்பது உங்கள் கொள்கையில் உங்களோட இருந்துட்டாங்கன்னு சொன்னாலேயே உங்களோட இருப்பவர்கள்னு அர்த்தம் வந்துடுதா இல்லையா? அப்போ அல்லாஹ் உங்களோட இருக்காங்க மட்டும் எப்படி ஏற்க மாதிரி வழங்குறீங்க? அல்லாஹ் உங்களோட இருக்கிறான்னு சொன்னால் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான்னு இப்படி அர்த்தம் செய்ய முடியுமா? 2 கலந்து விட்டான்னு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அங்கே இருந்து கொண்டு நீங்கள் எப்படி அவர்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? நெருக்கமாக பார்ப்பான். அப்படிங்கிற அர்த்தம் தான் அதை கொடுக்கணுங்கிற விளங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு 9ஆவது அத்தியாயத்தில் 119ஆவது வசனத்தில் எல்லாம் நமக்கு கட்டளை இருக்கிறான். யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களை இத்தக்குள்ளாக அல்லாஹ் பயந்துக்கிறங்க. கூணுமா சாதிக்கேன், உண்மை பேசுகிறவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மை ஒருத்தர் பேசுகிறான்னு வைங்க, அவர் கிட்ட போய் உட்காந்துக்குன்னு அர்த்தமா? நீனும் உண்மை சொல்லுன்னு அர்த்தமா? உண்மையாளரோடு ஆகுங்கள் நல்லா சொல்கிறான். அப்போ உண்மையாளரை பார்த்து அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறன்னு அர்த்தத்தை இது சொல்லவே இல்லை. நீங்கள் அவரை உண்மையாளராக இருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி நீங்களும் உண்மை சொன்னீங்கன்னா நீ அவரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். உண்மையாளரோடு இருப்பதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அவரை போல் நீனும் உண்மை சொல்வேன்னு அர்த்தம், உண்மை சொல்லணும்னு அர்த்தம். அவை நீங்கள்லாம் உண்மை சொல்லுங்கள் என்பதற்கு எல்லாம் என்ன பயன்படுத்துகிறான்னு கேட்டால் உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள், கூணும் நீங்கள் ஆகிவிடுங்கள், மா சாதிகீன், உண்மையாளர்களோடு உண்மை பேசக்கூடிய மக்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். அப்போ உண்மை பேசக்கூடிய மக்களோடு ஆகிவிடுங்கள் என்பது எப்படி எல்லாம் விளங்கிக்கிறோம்? அப்போ அல்லாஹ் உண்மை பேசுகிறால கண்டுபிடிச்சி அவர் பக்கத்தில் போய் உட்கார சொல்கிறான்னு விளங்குவான். யாராவது விளங்குனாங்களா? யாரும் வழங்க மாட்டாங்க. அப்போ ஏன் அல்லாஹ்வுக்கு சொல்ல மட்டும் விளங்குற? யாருக்கு மாதிரி வழங்கணும்? அல்லாஹ் என்ன உங்களோட நான் இருக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான், 2 கலந்து விட்டான், தூணும் துரும்புமாக இருக்கிறான், அப்படி தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கான், எதுக்கு அதை சொல்லணும்? இதே மனிதனுக்குள்ள அந்த பேச்சில் சாதாரணமாக சொல்கிற விஷயம் தானே. அப்போ கூணுமா சாதிக்குன்னா உண்மையாளர்களோடு இருங்கள் என்பதற்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அவங்களோட ஒட்டி கொண்டு இருங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு நெருக்கமாக இருங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு எதிரில் போய் உட்காருங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீ எங்கேயே இருந்துக்க, நீ உண்மை பேசிட்டானே அவரோட இருக்கிறன்னு அர்த்தம். ஒருத்தன் உண்மை பேசுகிறான், இன்னொரு உண்மை பேசுகிறவன் அங்கேருந்து 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறான், இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கான்னு நம்ம சொல்லலாம். இவர் அவரோடு இருக்கிறார். எதில் இருக்கிறார்? உண்மை பேசுகிற விஷயத்தில். உண்மை பேசும் விஷயத்தில் நீங்கள் ஆகிறது என்று சொன்னால் எங்கே இருக்கிற உண்மை பேசுகிறவனோட நம்ம இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துலையும் அந்த அல்லாஹ் கட்டளையிடுறான். அதே மாதிரி 18-28 அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒஸ்பிர் நப்சக்க, நபியே உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், மால்லதீன எதுவும் ரப்பகம் பில் கதாத்தி ஒல் அஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறாங்கல்ல அந்த மக்களுடன் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வேலைக்கும் போகக்கூடாது, காலையிலையும் மாலையும் தஸ்பீ செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிற அர்த்தமா? அடுத்தவனை நீ வேறு பணக்காரன் செல்வந்தன் அந்த மாதிரி ஆட்களுக்காக வேண்டி நீ வளைஞ்சு போயிடாமல் உனக்காக வேண்டியே நம்பி உட்காந்துருக்குறாங்கல்ல அவங்களோட இரண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் அரேண்டு அர்த்தம். அவங்க கூடவே உட்காந்துருந்தா எப்போ சாப்பிட்றது, எப்போ வியாபாரத்துக்கு போகிறது, எப்போ போருக்கு போகிறது, என்ன இத்தனை வேலைகள் இருக்குது ரசூல்லாவுக்கு. அப்போ ரசூல்லாவை என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாவை காலையிலும் மாலையிலும் பிரார்த்திக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களோட இரு அப்படின்னு சொன்னால் அவங்களோடலாம் இருக்க முடியாது. விளங்குதா? அவங்களோட இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு உறுதுணையாயிரி. அவங்க பாட்டு திக்கர் செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ உன் வேலையை பாரு, மனசில் அவங்க தான் இருக்கணும். இவர்களை விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த கட்டத்துலையும் இந்த மக்களும் விட்டு கொடுக்கக்கூடாது. பெரிய தனவந்தர்கள் வர்றாரு என்ற காரணத்துக்காக வேண்டி வளையணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் சொல்லு உண்ட கவனத்தை யார் எல்லாம் நம்ம மறக்கடிக்க செஞ்சிட்டோமோ அவன் பக்கம் பார்வை திருப்பிடாத அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவங்களுக்காக நீ இவங்களை இழந்துடாதுன்னு சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகத்தை காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை செய்களோடு நீ இருப்பீராக, அவர்களோடு வருதில்ல, அவர்களோடு இருப்பீராகன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கக்கிட்ட போய் உட்காரணும்னு அர்த்தம் கிடையாது.
அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான் என்றால் நமக்கு உறுதுணையாக இருக்கிறான். அந்த சொல் வந்து சாதாரணமாக எல்லா பாஷையிலையுமே இருக்குது. அரபி மாத்திரம் இல்லை, எல்லா பாஷையிலையுமே இந்த மாதிரியான சொல் பிரயோகம் இருக்கிறது. இது 18-28 உள்ளது. அதே மாதிரி வந்து முனாஃபிக்கள் ரசூல்லா காலம் நேற்று கூட சொல்லியிருக்கணும். முனாஃபிக்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்ட வந்து உங்கள் ஆளுக்கான்ட்டுருவாங்க. அவங்கள்ட்ட போய் உங்களோட தான் இருக்கிறோம்பாங்க. அப்போ அது எப்படி வருதுன்னு கேட்டால் வைதா லக்குல்லதீன் ஆமனும் காலு ஆமன்னா, நம்பிக்கை கொண்ட மக்களை சந்திக்கும் பொழுது, முஸ்லீம்களை சந்திக்கும் பொழுது காலு ஆமன்னா, நாங்களும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலவு இலா ஷயாத்தீனியும், அவங்களுடைய ஷைத்தான்கள்கிட்ட தலைவர்கள்ட்ட போகும் பொழுது காலு சொல்கிறார்கள் இன்னா மாக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோங்கிறாங்க. இந்த உங்களோடுக்கு என்ன அர்த்தம்? அவங்களோட அவன் இருக்கலை, இங்கே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நம்மள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்மள்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அங்கே பேசுனதுக்கு சமாதானம் தான் சொல்கிறான். நான் உங்களோட தாங்க இருக்கிறேன், அங்கே போனாலும் நான் உங்களோட தான் இருக்கிறேன், நான் முகமதுடைய சபைக்கு நான் போனாலும் நான் இருப்பது உங்களோட தான். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது, உங்கள் கொள்கையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக, உங்களுக்கு சார்பாக, அந்த அர்த்தம் தான் வருமே தவிர உங்களோட நான் இருக்கிறேன்னு அவன் சொல்ல முடியாது. இங்கேயே இருக்கிற ரெண்டு பக்கமும் இருந்தான். ஒரு காலையில் இங்கே இருப்பான், சாயந்தரம் அங்கே இருப்பான். உங்களோட இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ரசூல்லாவோட தான் இருப்பான். பெரும்பாலும் முஸ்லீம்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி இந்த மூமின்களுடைய சபையில் தான் வந்து உட்காந்துக்கிடுவான். உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்னா உங்களோட தான் இருக்குங்கிறான். அங்கே போய் இருக்கிறான், ஆனால் உங்களோட இருக்குங்கிறான். அவங்களோட இருக்கவே இல்லை. அப்போ உங்களோட என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்கள் கொள்கையில் இருக்கிறேன், நம்மளாம் ஒரே ஜமாத்து தான், ஒரே இயக்கம் தான் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அடிப்படையில் நான் உங்களோட தான் இருக்கிறேன்னு அவன் சொன்னாண்டு வருகிறது. அப்போ இது 2:14 வசனத்தில். அப்போ உங்களோடு என்பதற்கு அர்த்தம் வந்து என்னன்னு தெளிவாக விளங்குது. உங்களோடனா அவங்கள ஒட்டியே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு இணக்கமாக இருந்தால் போதும், அவங்களுக்கு சார்பாக இருந்தால் போதும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் போதும், அந்த அர்த்தத்துக்கு தான் உங்களோட இருக்கிறேன்னு வருது. அப்போ அல்லாமல் என்ன செய்கிறான்டா, உண்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு கேட்டால் உண்மையாளர் வந்து உட்காந்துக்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். தக்வா உள்ளவரோடு அல்லாஹ் இருக்கிறான்னு கேட்டால் தக்வா உள்ளவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், அவங்களுக்கு அனுசரணையாக இருப்பான் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து இன்னும் சில, அதாவது ஹதீஸில் என்ன வருதுன்னா, இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன கவனிக்கணும்னு கேட்டால் அல்லாஹ் வந்து பிடரி நரம்புக்கிட்ட இருக்கிறான், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான் அப்படின்லாம் விளங்குறதா இருந்தால் நம்ம முதல்ல விளங்கணும் அல்லாஹ்ங்கிறவன் எங்கே இருக்கிறான்னு பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது. அதை விளங்கிட்டோம்னு சொன்னால் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லும்போது அவன் இப்படி இங்கே இருப்பான்னு சிந்திப்போமா இல்லையா? அல்லாஹ் வந்து தன்னை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் எனக்கு அரிசுன்னு ஒரு ஆசனம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு பேர் என்ன? துல் அரிசி, அரிசுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு இருக்குது. அரிசுனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இருக்கை, மனுஷன்லாம் உட்காருவான்ல, அதுதான் அரிசுங்கிறது. அல்லாஹ்வுடைய இருக்கைக்கு அந்த உதாரணம் காட்ட இயலாது. ஆனால் அது மாதிரி ஒன்று அல்லாஹ் வந்து அந்த இருக்கை எப்படிப்பட்டதுன்னா அது உள்ள இந்த அண்ட சராசரமெல்லாம் உள்ளே அடங்கி வரும், அவ்வளோ பிரம்மாண்டம். அல்லாஹுடைய அரிசுடைய அளவு என்னன்னு கேட்டால் இந்த பூமி வானம் மட்டும் இல்லை, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே அது கீழே போய் வச்சா உள்ளே அடங்கி சின்ன ஒரு பந்து மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சின்னதாக இருக்கும். அதை விட பெருசு இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் விட பிரம்மாண்டமான ஒரு இருக்கை, அமர்வதற்கு அல்லாவே தயாரித்து கொண்ட ஒரு இருக்கைக்கு பேர் தான் அரிசு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பல வசனங்களில் அல்லாஹ்வாகிய நான் அரிசில் தான் இருக்கிறேன், நான் எங்கே உட்காந்து ஆட்சி பண்ணுறேன்னு கேட்டால் அரிசில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்க்குறானா. நான் அரிசில் தான் இருப்பேன். அரிசில் இருந்தாலும் அரிசுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் லட்சோப கோடி மைல்கள் இருந்தாலும் நீங்கள் இங்கே பேசுகிறது எனக்கு கேட்கும். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நான் தனித்தனியாக துல்லியமாக ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அந்த வகையில் தான் நெருக்கமே தவிர நான் இருப்பது அரிசிலங்கிறான்ல. எப்படி சொல்கிறான்? இது வந்து 7வது சூறாவில் 54வது வசனத்தில் வானம் பூமிகளை வந்து 6 நாளில் அல்லாஹ் படைத்தான். படைச்சிட்டு சும்மஸ்தவா அல் அரிசி, பிறகு அரிசின் மீது அமர்ந்தான். வானம் பூமியெல்லாம் படைச்சி முடிச்சுட்டு அரிசில் அமர்ந்து கொண்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ அரிசில் என் அமர்றான், அவன் எங்கே தூணில் இருப்பான், துரும்பில் இருக்கான் வேண்டாம், அவனுக்கு எதுக்கு அரிசி என்னத்துக்கு? அரிசில் தான் அவன் இருக்கிறான். அதே மாதிரி வந்து இது 7:54 ஆச்சா. இதே கருத்து வந்து 10வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலையும் இதே வாசகம் தான். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக சமாவாத்தி வல் அர்த ஃபீ 6 ஐயாம், வானங்களை பூமி 6 நாளில் படைத்து விட்டு சும்மஸ்தவா அல் அரிசி, பிறகு அரிசின் மீது அமர்ந்தான். யுத்தப்பிருள் அம்ர, அங்கிருந்து காரியங்களை நிர்வகிக்கிறான். அரிசியில் இருக்கிறான், நிர்வாகம் அங்கேருந்து நிர்வாகத்தை அங்கேருந்து தான் பார்க்குறான். யுத்தப்பிருள் அம்ர, காரியங்களை அரிசியில் இருந்து நிர்வகிக்கிறான் வார்த்தை எல்லாம் செய்கிறான். அம்ரனா காரியம், யுத்தப்பிருள் அம்ரனா காரியங்களை நிர்வகிக்கிறான். அங்கே இருந்து கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்கிறான், விரல் நுண்ணில் வச்சுருக்கான்னு மனுஷனுக்கு உதாரணம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா அந்த அனைத்தையும் பார்த்து கொண்டு அனைத்தையும் கண்காணித்து கொண்டு எல்லா பக்கமும் கவனம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் இருக்கான். அந்த 10:3 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 20வது சூறாவில் 5வது வசனத்தில் ரஹ்மான் என்பவர் ரஹ்மானாகிய அல்லாஹ் அல் அர்ஷிஸ்தவா, அரசின் மீது அமர்ந்து கொண்டான். அரசில் இருக்கான் ஒரு தடவை சொன்னால் போதும்ல,
பல இடங்களில் ஒரு அல்லாஹ் பற்றி பேசும்போது பல இடங்களில் இந்த திருப்பி திருப்பி எல்லாம் பதிய வைக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் திருப்பி திருப்பி ரஹ்மான் இருக்கிறது அரிசில் தான் அப்படிங்கிறான். அதே மாதிரி 25:59 வசனத்தில் ஹலக்க சமாவாத்தி உள்ளரில் உமா பைனஹுமா ஃபி சித்தத்தி ஐயாம், 6 நாட்களில் வானம் பூமி இடைப்பட்ட எல்லாத்தையும் நான் படைத்தான். சும்மஸ்தவா அருள் அரிசி, பிறகு அரசின் மீது அல்லாஹ் அமர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி அரசில் இருக்கிறான்னு 25:59 இருக்கிறது. அதே மாதிரி 32:4 வசனத்திலையும் இதே இருக்கிறது. சும்மஸ்தவா அருள் அரிசி, இந்த வாசகம் அரசின் மீது அமர்ந்தான். அதே மாதிரி 57:4 வசனத்திலையும் இதே விஷயம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த அரசுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்ல, அரசுன்னா சும்மா பிரம்மாண்டத்துக்காக சொல்கிறது. உலகத்தில் ராஜாக்கன்னா அரசில் உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி சொன்னால் தான் விளங்குங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறதுன்னா அரசுன்னா அந்த அரசு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லுதுன்னு வியாக்கியானம்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுங்கிறோம்னு கேட்டால் 59வது சூறாவில் 17வது வசனத்தில் அரசுனா என்னென்னு அல்லாஹ் விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், ஒல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, அதாவது எல்லாத்தையும் சூர் ஊதுன்னு அழிச்சிருவான்ல, அழித்த உடனே எல்லாம் அழிஞ்சு போயிடும். அரசு மட்டும் அழியாது, எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ ஒல் மறுக்கு அல அரிஜாகிய மலக்குமார்கள் அந்த அரசுடைய ஓரங்களில் இருந்து கொண்டு யஹ்மிலு அரச ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைதீன் சமானியா, அன்றைய தினத்தில் அரசை 8 மாணவர்கள் சுமப்பார்கள். 8 மாணவர்கள் மட்டும் மௌத்தாக மாட்டாங்க. அந்த அரசு அந்தரத்தில் இருக்கும்ல, அந்த பூமியில் அந்த சராசரத்தில் இருக்கும்போது ஒரு கிரிப் இருப்பதற்குண்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டா அதுக்கு ஒன்று சும்மா அல்லா நினச்சா அந்த நிப்பாட்டுவான். அல்லா உன்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் 8 மலக்களை நியமித்திருக்கிறான். அந்த 8 மலக்குமார்கள் அரசை சுமந்து கொள்வார்கள். யஹ்மிலு அரச ரப்பிக்க, அன்றைய தினத்தில் மட்டும், எப்பவும் இல்லை. இப்போ அரசை யாரும் சுமந்துக்கிட்டு இருக்கல, அரசாகவே இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் அழியும் நேரத்தில் எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு 8 மலக்குமார்கள் தான் அந்த அரசை சுமப்பார்கள்னா, அரசுங்கிறது ஒரு பொருளாக தானே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வல்லமையை போய் சுமக்கவா செய்வாங்க? ஆற்றலை அப்படி சுமக்கிறாங்கன்னு சொன்னாலே அரசு என்பது சுமப்பதற்குரிய ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போது யஹ்மிலு அரச ரப்பிக்க, உமது இறைவனுடைய அரசை சுமந்து கொள்வார்கள். ஃபௌகஹும், தங்களுக்கு மேலே சுமந்து கொள்வார்கள். யௌமைதீன், அன்றைய தினத்தில். என்றைய தினத்தின்னா சூர் ஊதப்படுற அன்றைய தினத்தில் சுமந்து கொள்வார்கள். சமானியா, 8 பேர் சுமந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இந்த அரசுன்னா வியாக்கியானம் கொடுப்பாங்க சிலருக்கு. அரசில் இருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் வல்லமையை காட்டுகிறான், சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும், அதில் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாதுலாம் சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொற்கள் இருந்தால் கூட இதுக்கு அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு வாசகங்கள் கிடைக்கிறது. வேறு வாசகங்கள்லேருந்து அரசுனால ஒரு பொருளாக தான் இருக்குது. அது ஒரு மெட்டீரியலாக தான் சொல்லப்படுதே தவிர அது ஒரு பவரு, ஒரு சக்திங்கிறதுக்கு சொல்லப்படவே இல்லை. அரசுன்னா அவன் அமர்ந்திருப்பதற்குரிய ஒரு ஆசனமாக தான் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 39வது சூறாவில் 75வது வசனத்தில் தரல் மலாய்க்கத்தை, நபியை நீங்கள் மலக்குகளை காண்பீர்கள். ஹாஃபீன மின் ஹவுலில் அரசி, அல்ல அரசில் இருப்பான்ல, அரசு அப்படி சுற்றி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இருந்து கொண்டு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இறைவனை புகழ்ந்து போற்றி கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்களை என்ன செய்கிறான்? அரசில் அமர்ந்து கொண்டு நிர்வாகம் பண்ணுறான். அவனை துதித்து கொண்டே இருப்பது அவனுக்கு பிடிக்கும். மலக்குமார்கள்லாம் அரசை சுற்றி இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வாங்க? போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்வதில் இருந்து இல்லாத உன்னையை சுற்றி இருப்பாங்க. அரசை சுற்றின்னு ஏன் வருது? ஒரு சக்தியாக இருக்க பவரை காட்டுறதுக்கு தான் அந்த வார்த்தைன்னு சொல்வார்களே. ஆனால் அரசுங்கிறதை சுற்றி வழக்குகள் இருப்பான்னு வருத. அரசுங்கிறது ஒரு பொருளாக தானே சொல்லப்படுது, ஒரு மெட்டீரியலாக தான் சொல்லப்படுது. அப்படிங்கிற ஹவுலல் அரசின்னு வருது. மின் ஹவுலில் அரசை சுற்றி மாணவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி 39:75 இருக்கிறது. அதே மாதிரி 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லதீன யஹ்மிலூனல் அரச, யார் அரசை சுமப்பார்களோ அவர்களும், ஒமன் ஹவுலஹு, அந்த அரசை சுற்றி இருப்பார்களே அவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனை புகழ்ந்து போற்றி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசை சுற்றி இருப்பார்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், அரசுண்டு அல்லாவிடத்தில் ஒரு ஆசனம் இருக்கிறது. அல்லாஹ் இவங்க என்ன உருவமற்றவன்ட்டு ஒரு நாள் இல்லாத ஒன்று உண்டாக்கிட்டாங்க. எதனால் இதெல்லாம் வருதுன்னு கேட்டால், அல்லான்னா உருவ பவர் சக்தி, மின்சாரத்துக்கு உட்காரதுக்கு இருக்க தேவைப்படுமா? கரண்ட் இருக்குது, அது ஏதோ ஒரு சேரில் உட்காரன், அந்த மாதிரி என்ன. இறைவன் உருவமற்றவன், அவனுக்கு என்னத்துக்கு அரசுன்னு சொல்கிறாங்க? இறைவன் உருவமற்றவன் எங்கேயுமே இல்லை. இறைவன் உருவம் உள்ளவனாக தான் குர்ஆன் முழுசும் சொல்லப்படுகிறது. அவனுக்கு கை இருக்குது, முகம் இருக்குது, என் கையால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சேன்னு இப்படி நிறைய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நேரடியாக பார்ப்போண்டா எதை பார்ப்போம்? மறுமை நாளில் நீங்களெல்லாம் இறைவனை பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? பௌர்ணமி இரவில், அதாவது முழு நிலவில் எப்படி நிலவை நீங்கள் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி இறைவனை பார்ப்பீங்க. மறுமையிலும் பார்க்க போகிறோம். அப்போ பார்க்க போகிறோம்டால் என்ன அர்த்தம்? எதை பார்ப்பீங்க? அந்த டைமென்ஷன் வந்தால் தானே பார்க்க முடியும்.
ஒரு மணி கரண்டை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? கரண்ட் நீங்கள் காற்றை பார்ப்பீங்களா? காற்றை பார்க்க முடியாது. பார்க்குறதுன்னு சொன்னாலேயே அது நீல அகலம் ஆழம்லாம் அது இருந்தால் தான் பார்க்க முடியும். ஒரு வடிவம் இருந்தால் தான் பார்க்க முடியும். உருவம் இல்லாத எந்த ஒன்றை நீங்கள் பாருங்கள் பார்ப்போம். காற்றை பாருங்கள், காற்றை பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க இயலாது. கரண்ட்டை பார்க்க இயலுமா? சக்திகளை எல்லாம் உணரத்தான் முடியும், சக்திகளை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் மறுமை நாளில் பார்க்கலாம்ங்கிறாங்களே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, மறுமை நாளில் பௌர்ணமி நிலவை நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி இறைவனை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. மூசா நபி கேட்டாங்க, முடியாதுன்னு நல்லா சொல்லிவிட்டான். ஏன் பார்க்க கேட்டாங்க? பார்க்க முடியுங்க போய் தானே கேட்டாங்க. பார்க்காத ஒன்றை நீங்கள் யாராச்சும் போய் இந்த காற்றை நான் கொஞ்சம் பார்க்கணுன்னு கேட்பீங்களா? காற்று பார்க்கறது உள்ளதில் எப்படி கேட்பீங்க? இந்த கரண்ட்டை கொஞ்சம் பார்க்கணுமே, கொண்ட கையை கொண்டாந்து வச்சு காட்டுவீங்க தவிர கரண்ட் எடுத்தால் காட்டுவீங்க? கரண்ட்டை காட்ட மாட்டான். ஒருத்தர் காட்டுன்னு கேட்டாலும் என்ன அர்த்தம்னு சொன்னால் அவன் பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்கிறான். உனக்கு பார்க்க இயலாது, துன்யாவில் பார்க்க இயலாது. துன்யாவில் அதை பார்க்குறதுக்கு நம்மள்ட்ட பவர் இல்லை. நம்ம திரும்பி படைக்கப்படும் போது நம்ம எக்ஸ்ட்ரா பவர் உள்ளவங்களாம் படைக்கப்படுவோம். அந்த கண்ணை கொண்டு பார்க்கலாம். திரும்பி மரணத்துக்கு பிறகு எந்திரிச்ச பிறகு என்ன ஒன்று கேட்டால் நம்ம உடம்பே அதிக பவர் உள்ள உடம்பாக மாறிடும். முதுமை வராது, எப்பவும் இளைஞராக இருப்போம், மனிதன் கழிக்க மாட்டோம், திண்டுக்கிட்டே இருப்போம், ஒன்றும் வெளியே வரவே செய்யாதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படைப்பு தானே. அந்த மாதிரி ஒரு படைப்பாக எல்லாம் நம்மளை படைச்சிட்டதுனால அப்போ அல்லாவுடைய அந்த ஜோதியை பார்க்கக்கூடிய சக்தி அந்த கண்ணுக்கு வந்துடும். அதனால் அந்த மறுமையில் மட்டும் அந்த பார்க்கலாம்னு அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். இம்மையில் யாரும் பார்க்க முடியாதுன்னு செஞ்சு வச்சுருக்கிறான். அப்படிங்கும் பொழுது அப்போ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி உங்களோட இருப்பான்? எப்படி தூணில் இருப்பான்? எப்படி துரும்பில் இருப்பான்? துரும்பில் இருப்பான்னா அப்போ அங்கே அங்கே இல்லாமல் போயிடுவானே. அப்போ ஒரு நேரத்தில் பல இடத்துல இருந்தால் பல அல்லாஹ் வந்துடுவானே. கோடான கோடி பேர்கிட்ட நல்லா இருக்கிறான்னு சொன்னால் கோடான கோடி இறைவன் ஆயிடுவானே. அது போக உள்ள விஷயம் என்றால் எதுலையெல்லாம் இறைவன் இருப்பதா இவங்க சொல்கிறாங்களோ அதுலலாம் இறைவன் இல்லை நம்ம பார்க்குறோமே. இப்போ என்கிட்ட இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் எனக்கு சாவு வரக்கூடாதுல்ல. உங்கள்கிட்ட இறைவன் இருக்கிறான்னா உங்களுக்கு மூத்து வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, கஷ்டங்கள் கவலைகள்லாம் வரக்கூடாதுல்ல. வந்துக்கிட்டு இருக்க அப்போ பொய்ய கற்பனையாக சொல்கிறாங்களே தவிர அல்லாஹ் அதில் இருக்கான்னு சொல்ல முடியாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி உலகம்லாம் என்னென்னலாம் அல்லாஹ் உலகத்தில் நிகழும் நினைக்கிறானோ அது எல்லாத்தையுமே ஒரு பதிவேட்டில் எழுதுகிறான். இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. நான் பேசுகிறது எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் கேட்குறது எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க, அந்த மாதிரி எந்த மாதிரி கவனத்தை இருப்பீங்களா, கவனம் இல்லாமல் இருப்பீங்களா, எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். அது எழுதப்பட்டிருக்கு. எழுதி எல்லாம் எங்கே வச்சுக்கிறான்னா இந்த ஃபோக்கல் அரிசி அதை தன்னிடத்தில் அரிசன் மேலே வைத்து இருக்கிறான். இங்கே நடக்கிற அம்புட்டு ரெக்கார்டும் அரிசி மேலே தான் இருக்குது. அல்லாஹ் அந்த அரசில் இருந்து கொண்டு அத்தனை விஷயங்களுடைய டீட்டெயில்ஸ் டேட்டாவும் எங்கே இருக்குன்னு கேட்டால் அரிசி மேலே தான் வச்சுருக்கிறான். அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதன்படி தான் உலகம் இயங்கிகிட்டே இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 7404 ஹதீஸ்லையும் 3194 ஹதீஸ்லையும் இருக்குது. அப்போ அரிசுண்டா என்னென்னா அரசுன்னு ஒன்று இருக்குங்கிறத விளைவிக்கணும். அது ஒன்றாச்சா. அதே மாதிரி பல இடங்களில் அல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கிற ஒரு விவாதம் வரும்போதெல்லாம் வானத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கேயும் தான் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்கும் பொழுதுனா வானத்தில் இருக்கிறான், வானத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான். வானம்னா அரசில் அடங்கிடும்ல. வானத்தில்னு சொன்னாலும் அரசுனா ரெண்டு ஒன்று தான். வானத்தில்ங்கிறது விரிவான அர்த்தம், அரசுலன்னா அதுக்கு மேலே உள்ள அந்த அரசுன்ற அர்த்தம். அது வானத்தில் அரசும் இருக்குது. இப்போ வானத்தில் இருக்கிறானுங்க மாதிரி கருத்துப்பட என்ன செய்யுதுன்னு கேட்டால் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேற்று கூட சொன்னது அந்த பங்கு வச்சு கொடுக்கும்போது ஜக்காத்து பொருளை பங்கு வச்சு கொடுக்கும்போது விமர்சனம் பண்ணாங்கல்ல, நீங்கள் நாள் பார்த்து கொடுக்குறிய அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, அலா தமனூனி, என்னை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நான் கொடுக்குறேன்னா தக்க காரணத்தோடு கொடுப்பேன். ஒரு இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவருக்கு ஜாஸ்தியாக கொடுப்பேன், பழைய ஆளுக்களுக்கு கம்மியாக கொடுப்பேன், அவங்க உறுதியான ஆளுக்குன்னு நினச்சி கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, வேண்டிய ஆள் வேண்டாத ஆளுன்னு நினச்சி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு ரசூலுல்லாஹ் அந்த விமர்சனத்துக்கு கவுண்டர் கொடுப்பாங்க. அந்த கவுண்டர் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அலா தமனூனி, என்னை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? வான அமீனு மன்ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறானே அவனால் நம்பப்படுபவன் நான். அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டேங்கிறிய, வானத்தில் இருக்கிறவன் என்னை நம்புகிறானே. வானத்தில் இருக்கிறவன் ஏன் சொல்கிறாங்க அல்லாவை? அல்லாஹ் இங்கே தான், அல்லாஹ் இங்கே இருக்கு, எங்கும் இருக்கிற அல்லாஹ் என்னை நம்புகிறான்னு சொல்ல வேண்டியதானே. அந்த நம்பிக்கை அல்லாஹ் நம்புகிறான்னு சொல்லும் பொழுது ஆனால் அமீனும் மன்ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறானே அவனுடைய நம்பிக்கை பெற்றவன் நான், நீங்கள் எப்படி நம்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஏத்தீனி ஹபரு சமாய் சபாகன் மசான், வானத்தில் உள்ள செய்திகள் காலையிலும் மாலையிலும் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. செய்தி வானத்தில் தான் வருதுங்கிறாங்க. வானத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறாங்க. மன்பிஸ்மா, அல்லாவே வானத்தில் தான் இருக்காங்கிறாங்க. வானத்தில்னா வானத்தில் உள்ள அரசுலன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான்னு நம்புறதுக்கு பேர் தான் தௌஹீத். அல்லாண்டா ஒன்றுமில்லை, ஒரு சூனியம், எங்கே வேணாலும் இருப்பான் அப்படின்ற ஒரு உருவமற்றவன்னு சொல்லி அல்லாஹ் ஒன்று சக்தி பவர்ன்னு சொல்லி அல்லாஹ் ஒன்றுமில்ல நமக்கு பயம் வர மாட்டேங்குது.
அல்லான்னு சொல்லி இப்படி சக்தி மின்சாரத்துக்கு வேணால் பயம் வருமா? காற்றுக்கு பயம் வருமா? ஒரு ஆள் பார்த்துட்டு தானே பயம் வரும்ல. ஒரு அருவகத்தை நிற்கிறாருன்னா பயம் வரும் உங்களுக்கு. சாதாரணமாக பவர்ஃபுல்லான மின்சாரத்தை கூட உங்களுக்கு பயம் வராது. ஏன்? நீங்கள் சொல்லக்கூடிய சக்திகளுக்கெல்லாம் அறிவு கிடையாது. காற்றுக்கு அறிவு கிடையாது, இந்த கரண்ட்டுக்கு அறிவு கிடையாது. உங்களை என்ன ஒன்றும் செய்யாது. அது நீங்களாக போய் கையை விட்டுனா ஏதாவது செய்யுமே தவிர அது தேடிக்கிட்டு வந்து உங்களை அடிக்கணும்னா செய்யாது. ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவனா? இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க போது நீங்கள் உருவமற்றவன் சொல்கிறீங்க. அந்த உருவமற்றவன்கிற சிந்தனைக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் வருது. உருவமற்றவன் தான். ஏன்னா கேட்டுருமுல உன்னோட இருக்காங்க எங்கன்னா அவனை உருவம் இல்லை, அதனால் காட்ட இயலாதுன்றாங்க. உங்ககிட்ட நல்லா இருக்காங்கள காட்டுன்னா காட்ட இயலாது. அல்லாஹ் உருவம் இல்லைங்கிற ஒரு நல்ல கவசம். அது உருவம் இருக்குன்னு மட்டும் சொன்னாங்கன்னு வைங்க, காட்டுறான்னு நின்றுவோம். எடுத்து காட்டு எங்கே இருக்கிறாரு அல்லாஹ் கூடு, நானும் பார்க்குறேன் நீனு பார்ப்போம் அப்படி சொல்லிடுவோம். அதனால் என்ன அல்லாஹ் பற்றி சொல்லும்போது வானத்தில் தான் இருக்கிறான்ற ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி இந்த ஒரு ஹதீஸில் அந்த பங்கு வச்ச நிறைய ஹதீஸில் வருது. உதாரணத்துக்காக புகாரில் 4351வது ஹதீஸில் இந்த விஷயம் மன்பிசமா வானத்தில் உள்ளவனுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒன்று. அதே மாதிரி குர்ஆனில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 67வது சூறாவில் தபாரக்கல்லதிங்கிறோம்ல அந்த சூறாவில் அல்லாஹ் கேட்குறான், அமின்து மன்பி சமாய் எக்ஸ்பேவிக்குமுல் அல்ல. வானத்தில் உள்ளவன் எல்லாம் குர்ஆன் அல்லாஹ்வை தன்னை பற்றி சொல்கிறான். வானத்தில் இருக்கிற நான் உங்களை பூமியிலேயே புதையுற செய்து விடுவேன் என்பதில் பயமற்று இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான். வானத்தில் மன்பி சமாய் வானத்தில் இருப்பவனாகிய நான் அல்லாஹ் தன்னையை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டால், வானத்தில் நான் இருக்கிறேன், வானத்தில் இருந்து கொண்டே பூமியில் உங்களை அழுந்த செஞ்சிருவேன் என்பதில் பயமற்று இருக்கிறீர்களா? பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? நான் நினச்சா செஞ்சிருவேன், நான் வானத்தில் இருக்கிறேன், பூமிக்குள்ளே ஒரே அமுக உங்களை அமைக்கிறவாங்கிறான்ல. அமீன்தும் நீங்கள் பயமற்று இருக்கிறீர்களா? மன்பிசமாய் வானத்தில் உள்ளவன் நான் எக்ஸ்பேபிக்குமுள் அருள உங்களை பூமியிலேயே புதையுற செய்து விடுவான் என்பதில் நீங்கள் பயமற்று இருக்கிறீர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்குறான். இது 67வது சூறாவில் 16வது வசனம். அதே மாதிரி 17வது வசனத்தில் திருப்பியும் சொல்கிறான், அமீன்தும் மன்பிசமாய் வானத்தில் உள்ளவன் யுர்சில் அழைக்கும் ஹாசிபன் உங்கள் மீது ஒரு தண்டனையை இறக்குவதில் பயமற்று இருக்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ வானத்தில் உள்ளவன் இதுக்கெல்லாம் தன்னை பற்றி சொல்கிறான். எங்கும் இருப்பவன் எல்லாத்துலேயும் இருப்பவன் சொன்னால் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணும்போதே நான் மேலேருந்து எல்லாம் பார்க்குறேன்னு எதுக்கு சொல்கிறான்? வானத்தில் இருப்பவன் தான் அல்லாஹ். வானத்தில் இருப்பவன் அல்லாஹ்வை நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாமே. அல்லாஹ் வானத்தில் இல்லை இவ்வளோங்க எங்கே வேணாலும் இருப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இஸ்லாமே கிடையாது. அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. அது புது மதம். அது யாரும் அப்படி சொல்லுவார்கள். ஏன்னா அது வேறு ஒரு மதத்துக்கு கடவுள் கொள்கையை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதை விளங்கிக்கிறேன். ஆனால் அதிகமான முஸ்லீம்கிட்ட அப்படி தான் இருக்குது. அல்லான்னா உருவமற்றவன், அல்லான்னா ஒரு சூனியம், அல்லான்னா ஒரு பவர், அல்லான்னா ஒரு சக்தி, அல்லான்னா ஒரு ஆள், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அறிவும் சிந்தனையும் ஆற்றலும் உடையவன் அப்படி நம்புறதுக்கு பதிலாக சக்தி பவருங்கிறது அறிவற்ற விஷயங்களாக கற்பனை செய்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுத்தப்பிருள் அம்ர மினசமாய் வானத்தில் இருந்து கொண்டு காரியங்களை நிர்வகிக்கிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது காரியங்களை நிர்வகிக்கிறான்னு சொன்னால் போதும்ல, அதே வானத்தில் இருந்து எனக்கு சொல்கிறான். யுத்தப்பிருள் அம்ர மினசமாய் வானத்திலிருந்து காரியங்களை நிர்வகித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது 32வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. இது நமக்கு தெரியும். மதீனாவுக்கு வந்தவொன்னு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு 17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. காபாவை நோக்கி தொழுவலை. மதீனாவுக்கு வந்த உடனே, ஏன்னா யூதர்கள் அங்கே நிறைய இருந்தாங்க, அவங்க பைத்துல் முகத்தஸை அதுவும் அல்லாஹ்வுடைய ஆலயம் தான், அது புனித ஆலயம் தான். அந்த பைத்துல் முகத்தஸை அதுவும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி கட்டப்பட்ட ஆலயம், அதுவும் புனித ஆலயம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா மதீனாவுக்கு வந்த உடனே பைத்துல் முகத்தஸை நோக்கி ஒரு 17 மாதம் தொழுகிறாங்க. எதனாலன்னு கேட்டால், அந்த யூதர்கள் அங்கே நிறைய இருந்ததுனால அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவாங்க. யூதர்கள்லாம் பைத்துல் முகத்தஸ் தான் அவங்களுக்கு புனிதமாக கருதுவாங்க. சரி, அவங்கள ஒரு கவர் பண்ணணும்னு நினைச்சாம்பல இருக்குது. அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு நெருக்கமான ஆள் தான் இருக்கிறாரு, திசையில் என்ன இருக்குது, காபாலத்தை நோக்கினா என்ன, அதை நோக்கினா என்ன, அல்லாஹ் சொன்னால் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அந்த மாதிரி செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னு இப்படி செய்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன விருப்பம்னு கேட்டால், பழையபடி காபாவுக்கு மாறினா நல்லா இருக்குமே, பழையபடி காபாவுக்கு மாறினா நல்லா இருக்குமேன்னு மனசில் ஆசைப்பட்றாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லித்தானே மாற முடியும், அவங்களாம் மாறிக்கிற முடியாது. பைத்துல் முகத்தஸை நோக்கி மாற்ற அல்லாஹ் கட்டளை இட்டாலும் கூட மனசார் ரசூலுல்லாஹ்வுக்கு அதில் அவ்வளோக்கு பூர்ண திருப்தி இல்லை. அவங்க திருப்திலாம் என்ன இருக்குன்னா, இப்ராஹிம் நபியுடைய காபாவாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்ராஹிம் நபியுடைய கிப்லாவில் பின்னோக்குனா நல்லா இருக்குமேன்னு மனசில் ஆசைப்பட்றாங்க. ஆசைப்பட்டு வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. எல்லாம் மாற்று எதுக்கு வானத்தை நோக்கி பார்க்கணும், அந்த கிப்லாவை மாற்றணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அடிக்கடி நீ வானத்தை நோக்கி பார்க்குறாய் என்பது எனக்கு தெரியுங்கிறான்ல. கது நரா த கல்லுப வஜீக பிஸ்ஸமா, வானத்தை நோக்கி உன்னுடைய முகத்தை அடிக்கடி திருப்புகிறாய்,
எதற்கு திருப்புகிறாய்ன்னு கேட்டால் இந்த கிப்லாவை மாற்றுறதுக்காக திருப்புகிறாய். அதனால் ஃபலனு வள்ளி அன்னைக்கு கிப்லத்தன் தரலாகா, நீ விரும்புகிற கிப்லாவுக்கு இப்போ நம்ம திரும்புகிறோம், கட்டளை எடுக்கிறோம், இனிமேல் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திரும்புன்னு ஒரு ஆர்டர் பண்ணுறான். அந்த ஆர்டருக்கு காரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ வானத்தை நோக்கி அடிக்கடி பார்த்துக்கிட்டே, பார்க்குறது எதுக்கு தான், அல்லாட்டேருந்து கட்டளை வந்துடுமா, அல்லாட்டேருந்து கட்டளை வந்துடும், மேலே பார்க்குறாங்க, என் மேலேயும் பார்க்கணும், எங்கே வேணா அந்த குனிஞ்சிட்டு கேட்க வேண்டியனா அதை வானத்தை நோக்கி எங்கே கேட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து மெசேஜ் வர வேண்டியிருக்கு, வானத்திலேருந்து செய்தி வந்தால் நல்லா இருக்குமே, என்ன செய்தி வரணும், நீ இனிமேல் இது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் போதும், இனிமேல் நீ காபத்துல்லாவை நோக்குன்னு ஒரு உத்தரவு வராதா அப்படின்னு அவங்க ஏங்குனாங்க. அந்த ஏங்குனது எல்லாம் சொல்லும் பொழுது கதுனரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமா, வானத்தில் உன்னுடைய முகம் அடிக்கடி திரும்புவதை நாம் பார்க்குறோம். எதற்கு பார்க்குறோன்னா கிப்லா மாற்றுறதுக்காக வேண்டி. எனவே ஃபலனு வள்ளி அன்னைக்கு கிப்லத்தன் தரலாகா, நீ விரும்புகிற கிப்லாவை நோக்கி இப்போது உன்னை திருப்புகிறோம், திரும்பிக்க. இப்போ வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை நோக்கி உன் முகத்தை திருப்பிக்கொள்னு சொல்லி அவங்க விரும்பின உத்தரவு வந்துருச்சு. அது மேட்ரு இல்லை. மேட்ரு என்னென்னு கேட்டால், வானத்தை நோக்கி எதுக்கு பார்த்தாங்க, வானத்திலேருந்து கட்டளை வரும்னா வானத்தில் இருக்கிறவன் தானே கட்டளை போட முடியும். அப்போ வானத்தில் இருக்கிற என்பது ஒரு இஸ்லாத்தில் இல்லாத கொள்கை மாதிரி என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இது முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி என்ன செய்கிறான்னா, கணவனுக்கு அந்த விருப்பத்துக்கு இணங்க மாட்டேங்கிறான். தக்க காரணம் இருந்தால் எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. உடம்பு சரியில்லை, அது இல்லை, அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் ஒரு வீம்புக்காக வேண்டி கணவனோட ஒத்துழைக்க மறுத்தாள்னு சொன்னால் அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாமின் ரஜுலன் எதுவும் இம்ராத்தஹு இலா ஃபிராஷிகா, மனைவியை தன்னுடைய படுக்கைக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் இப்போ தஹபா அலைஹி, அவள் அதுக்கு ஒத்துழைக்க மறுத்தாள் என்று சொன்னால், இல்லா கானல்லதி ஃபிஸ்ஸமாயி சாகித்தன் அலைஹா, வானத்தில் இருப்பவன் அவள் மீது கோவப்படுவான். வானத்தில் இருப்பவனுங்கிறாங்க அல்லாஹ் கோவப்படுவான்னு சொல்லலாம். அல்லாஹ் கோவப்படுவான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, இல்லா கானல்லதி ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறானே அவன் அவள் மீது கோவப்படுவான்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான் என்பதை இந்த முஸ்லீமுடைய ஹதீஸ், இது முஸ்லீமில் வந்து 2595 ஹதீஸில் இருக்கிறது. இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து மலக்குமாரெலாம் வர்றாங்கல்ல, மலக்குமாரெலாம் அந்த பூமிக்கு வர்றாங்க, வந்து இப்போ கூட இங்கே கூட இருப்பாங்க, எல்லா பள்ளியிலையும் இருப்பாங்க, காலையிலையும் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க, வந்துட்டு டியூட்டி மாற்றுவாங்க. காலை மலக்குகள் வந்து மேலே போவாங்க, சாயந்தரத்து மலக்குகள் வருவாங்க, இவங்க டியூட்டியை முடித்தவொன்னே அவங்க வருவாங்க. 2 டைம்ஸ் என்ன செய்வாங்க, காலை நேரத்து மலக்குகள் மாலை நேரத்து மலக்குகள்னு 2 ஷிஃப்ட்டாக வர்றாங்க. ஷிஃப்ட் மாதிரி நல்லா போட்டிருக்கிறான். இந்த உலகத்து ஷிஃப்ட்டை இங்கேருந்து எடுத்துக்காங்க, இவ்வளோ இருக்குது, ஷிஃப்ட் முறையில் வேலை வாங்குறான்ல. அப்போ இந்த மலக்கிட்ட செய்வார்னு கேட்டால் அல்லாட்ட மேலே ஏறி போவார்கள். போனவுன்னு நீ அடியார்களை எப்படி கண்டீர்கள்னு கேட்கும் பொழுது அவங்க, நாங்கள் போகும்போது தொழுதுகிட்டு தான் இருந்தாங்க, திரும்பி வரும்போது தொழுதுகிட்டு தான் இருந்தாங்க, நான் காலையில் சுபு தொழுதுட்டுருப்போம், திரும்பி போகும்போது மகரிப் தொழுதுட்டுருப்போம், நடுவில் உள்ளதெல்லாம் சொல்லாமல் என்ன செய்வாங்க, நாங்கள் போகும்போதும் தொழுதுகிட்டு இருந்தாங்க, திரும்பி வரும்போதும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் வேறு. வானத்தில் ஏறி இதே வானத்தில் ஏறணும்னு நல்லா கேட்பாண்டு வருது. வானத்தில் அல்லாட்ட தானே போகிறாங்க ஏறி. மலக்கு மாதிரி வந்துட்டு அங்கே எங்கே இருந்தான்னு சொன்னால் இங்கே இருந்து பேசிடலாமே, எல்லாம் அந்த மாதிரி வந்தோம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே இருந்து பேசிடலாமே, இங்கேருந்து பேச மாட்டாங்க, நேராக போய் வானத்துக்கு ஏறி தான் போவார்கள். இது இல்லை சமாய், வானத்துக்கு ஏறி சென்று பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. பல கேள்வி எல்லாம் கேட்பான். அது நீங்கள் வந்து அவங்களுடைய சொல்கிறீங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நல்லா கேட்பான். அவங்க சொர்க்கத்தை கேட்பாங்க, சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா இல்லை, அப்படி இருந்து எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளை பாராட்டுவான்ல, அது மாதிரி உள்ள. இது முஸ்லீமில் 4854 ஹதீஸில் இருக்கிறது. இப்போ இது எல்லாமே எதை காட்டுதுன்னு கேட்டால், இறைவன் வந்து வானத்தில் தான் இருக்கான்னு நம்புது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படைன்னு வழங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், ஒரு சஹாபி சொல்கிறார், அவர் நான் வந்து நிறைய ஆடுகள் வச்சுருந்தேன், இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு வேலைக்கார பெண் ஒன்று வச்சுருந்தேன், அந்த வேலைக்கார பெண் மூலமாக அடிமை பெண்ணை வச்சு நீ ஆட்டெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த ஆடை வந்து என்ன ஓனாய் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சி தின்றுச்சு. இந்த அடிமை பெண் வந்து ஆட்டை பராமரிக்கும் பொழுது, அப்போ இந்த என்ன தான் பராமரித்தாலும் ஒரு ஓனாய் வரும்போது என்ன செய்ய முடியும், 100கணக்கான ஆடு இருக்கு, ஒரு ஆட்டை தூக்கிட்டு போச்சுன்னு வைங்க, அது பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர் சரியான கோவம் வந்து ஓங்கி அரைஞ்சிடுறாரு, எப்படி ஒரு ஆட்டை மிஸ் பண்ணிட்டியே, ஒரு ஆட்டை வந்து காவு கொடுத்துட்டியேன்னு சொல்லி அந்த அடிமை பெண்ணை வந்து அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அவருக்கு அப்படியே ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. சில பேருக்கு என்ன செய்யணும்னா அடிச்சு விட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க, கோகார ஆட்கள் இருப்பாங்க. சில பேர் அடிச்சுட்டு நல்லா அந்த திமிரில் இருப்பாங்க கடைசி வரைக்கும். சில ஆளுக்கு இது வந்து உடனே மனசு மாறிடும், தெரியாமல் அடிச்சு விட்டோமே, இதுக்கு போட்டு அடிக்கக்கூடாது, சாதாரண நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சில பேர் விளங்குவாங்க. இவர் விளங்குன ஒரு ஆள். இவர் என்ன செய்கிறாரு, அடிச்சிட்டோமே என்ன செய்யறதுன்னு போய் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வந்து இப்படி செஞ்சுட்டு அந்த அடிமை பெண் வந்து அடிச்சு விட்டேன், அதுக்கு பரிகாரமாக அவர் வந்து நான் விடுதலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி, அடிமை இல்லாமல் நான் ஆக்கிற போகிறேன், அடித்ததுக்கு பரிகாரம்
இனிமேல் அடிமை கிடையாது, நீ சுதந்திரமாக நடக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். நானும் ஒரு மனுஷன் தானே, எல்லாரையும் பண்ண அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ரிக்வெஸ்ட் கேட்குறார். நானும் ஒரு மனுஷன், ஆசுபுக்கமா யோசிப்போம், மனிதர்கள் வந்து இந்த மாதிரி செய்வது போல் கோவப்படுறதும் நானும் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ அந்த அடிமை பெண்ணை கொண்டுட்டு வாமாங்க, யார் அடித்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாமாங்க. அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். வந்தவனை ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்பாங்க. அது வந்து அது முஸ்லீமான பொண்ணாண்டு அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லி அடிமைகிட்ட கேட்பாங்க, ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான். அந்த பெண்ணு சொன்னிச்சு பிஸ்வ மானத்தெலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அங்கே இருக்கிற மண் ஆனால் நான் யாருன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லு, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் எங்கே இருக்கான் வானத்தில், நான் யார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த 2 கேள்வி தான், நான் வேறு கேள்விலாம் கேட்கல. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், ஆத்திகா, அவளை விடுதலை செஞ்சிரு, இன்னவா மூமினா, அவள் மூமினான பெண்ணு. மூமினுக்கு அளவுகள் என்ன, வானத்தில் இருக்கிறாங்கிற அந்த கேள்வியை வாங்கிட்டு அதான் மூமினானுக்கு பெண்ணுக்கு அடையாளம்ங்கிறாங்க. அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்கிறதுக்கு சொல்லும்போது அதுக்கு அவளை நீ விடுதலை செஞ்சிரு, ஏனென்றால் ஃபைன்னஹா மூமினத்துன், அந்த பெண் வந்து மூமினான பெண்ணு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மூமினான பெண் என்பதற்காக விடுதலை செய்ய சொன்னதுக்கு அளவுகள் 2 விஷயம் தான் அளவுகள். ஒன்று ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டது, இன்னொன்று அல்லாவை வானத்தில் இருக்கிறான்னு நம்பினது. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு நம்பிய காரணத்தினாலையும் ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கொண்ட காரணத்தினாலையும் அவங்க மூமின் ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அப்போ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இறைவன்னா அவனுக்குன்னு ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். அவனுக்கு இடம் தேவையில்லை. அந்த அரசு இல்லாமல் இருக்குமோ அவன் இருக்கத்தானே செஞ்சான், அவன் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் அவன் விரும்பின மாதிரி ஒன்றை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறான். அவனுக்கு இந்த அரசு இல்லாமல் இவன் இருப்பான், யார் இல்லாமல் இருப்பான். இப்போ மலக்களை விட்டு சில காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்கிறான், மலக்களை செய்ய முடியாதா? அவன் ஆகண்டு ஆயிரம். அவன் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக என்ன செய்வான், அவன் விரும்பினது எதை வேணாலும் செய்வான். அதனால் அது தேவைன்ற அர்த்தம் கிடையாது, அது அவசியம்ன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அவன் இப்போ மலக்கும் இதே கேள்வி கேட்கலாம், மலக்குனதுக்கு அல்லாவுக்கு தேவை, அவனே செஞ்சிடவனியான்னு கேட்க முடியுமா? செய்யணும் முடியும் தான், அவன் விரும்பலை. விரும்பினா மலக்க வச்சிருப்பான், விரும்பாடி அவனாக செய்வான். இதில் என்ன உனக்கு கேள்வி இருக்குது? இறைவனுடைய தனி அதிகாரத்தில் கேள்வி கேட்க நம்ம யார்? இறைவன் படைச்ச இறைவனை விரும்பின என்ன விரும்புகிறானோ அதை செய்வான். நம்மளோடு தான் கேள்வி கணக்கலாம். அவன் ஃபஆலு லிமா யுரீத், நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவன் என்று அல்லாவுக்கு லா யுஸ்அல் அம்மா யஃபஅல், அவன் செய்வதை பற்றி கேட்கக்கூடாது. ஒஹும் யுஸ்அலூன், அவர்கள் செய்வதை பற்றி தான் கேட்கப்படுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அப்போ அல்லாஹ் வந்து வானத்தில் இருக்கிறான், அரசில் இருக்கிறான் என்று நம்பிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி வசனங்களை தப்பாக வழங்க மாட்டோம். அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான், அல்லாஹ் அருகில் இருக்கிறான், அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அங்கே இருந்து கொண்டு உங்களை கண்காணிக்கிறான், பார்க்குறான், உதவுறான், தேவையானது செஞ்சு தர்றான், அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும்னு எல்லாம் சந்தேகம் இல்லாமல் விளங்கிக்கலாம். அப்போ இது நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. எதுக்கு? அருகில் இருக்கிறான், அருகில் இருக்கிறது இலக்கிய அர்த்தம் தான் கொடுக்கணும். நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்கு நீங்கள் உலகத்தில் நெருக்கத்துக்கு மாற்று அர்த்தம் கொடுக்குறீங்கல்ல, அந்த அர்த்தத்தை தான் அல்லாஹ் நெருங்கி இருக்கிறான் என்பதற்கும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதற்கும் 2வது அர்த்தத்தை தான் கொடுக்கணுமே தவிர பிரதானமான அகராதி அர்த்தம் இருக்குல்ல அது கொடுக்க இயலாது. ஒரு இலக்கிய பொருள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறோம். இது போன்ற இந்த இன்னும் பல வசனங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அடுத்து வந்து அப்டேட்டாக அந்த அப்டேட் பார்க்கணும்ல, சமீபகாலத்து அப்டேட்டு. அதில் வந்து ஒரு அப்டேட்டில் என்னென்னு கேட்டால், அந்த ஈரான் இந்த இலங்கை கப்பல் சம்மந்தமாக சொன்னோம்ல, அதை நடந்த அன்னைக்கு நம்ம சொன்னது அந்த தகவலில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இல்லை. அது என்னென்னு கேட்டால், இவங்க வந்து அந்த 2வது கப்பல் வந்தாங்கள்ல, அதுவும் வந்து இங்கே வந்த கப்பல் தான். அதாவது முதல் கப்பல் எப்படி இந்தியாவில் பயிற்சி எடுக்க வந்தார்களோ, இன்னொரு கப்பலும் பயிற்சி எடுக்க தான் வந்தாங்க. வந்த கப்பல் முதல் கப்பலுக்காரங்க முன்னாடி புறப்பட்டு போயிட்டாங்க. இவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேட்டாக வருவாங்க போல இருக்குது. லேட்டாக வந்த கப்பல் வந்து என்ன செய்யுது, அவங்க இந்த மாதிரி அடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இலங்கையில் ஒரு அடைக்கலம் கேட்டவுடனே இலங்கை இது அவங்க அடைக்கலம் துறைமுகத்தில் இறக்கி அவங்களுக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இவங்க அங்கேருந்து கேள்விப்பட்டு ஈரான்லேருந்து வந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, அப்படி தான் ஆரம்ப தகவல் வந்துச்சு. அது நம்ம இட்டுக்கட்டெல்லாம் சொல்லலை, சோர்ஸுகள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி தான். ஒரு தகவல் வரலைங்கும் போது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவங்களும் இதே மாதிரி 2 பேர் ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரே நேரத்தில் வந்தால் 2 மூழ்கி போயிருக்கும். அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இலங்கையில் அடைக்கலம் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அமெரிக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்க வந்து எங்களை வந்து ஒப்படைக்கணும், அந்த ஈரான் கப்பலில் வந்தவங்களே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், இந்த கப்பலில் வந்தவங்களே அந்த கப்பலில் காப்பாற்றப்பட்டாங்க 32 பேர், அவங்களே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து தூதரகத்தின் மூலமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் இலங்கை ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவாக டீல் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஈரானுக்கு சார்பாகவும் நடவடிக்கை மாட்டோம்,
நாங்கள் அமெரிக்கா சார்பாக எடுக்க மாட்டோம். சர்வதேச சட்டங்கள்னு ஒன்று இருக்குது. சர்வதேச சட்டங்கள் படி ஒருத்தன் நடுக்கரில் சிக்கிக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணுங்கிற சட்டம் சொல்லுது. அந்த சட்டம் என்ன சொல்லுது அதன்படி செய்வோன்ட்டாங்க. திருப்பி கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. கொடுக்க மாட்டோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் பலவீனமான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் நியாயத்தை நிற்கிறாங்கண்ணே. சின்ன கவர்மெண்ட் அது இலங்கைலாம். அந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காக்காரன் ஒப்படைக்க சொல்கிறான், அதை எங்கள்கிட்ட தந்துருங்கிறான். அவனை அது எப்படி கொடுப்பாங்க? அவங்க சிக்கற்றவர்கள் நிறைய மாட்டிக்கிட்டதுனால அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஒருத்தங்க சர்வதேச கடல் எல்லையில் மூழ்கி கிடக்கிறாங்க, அவனை காப்பாற்றிட்டு வந்தால் அவனை என்ன மாதிரி நடத்தணும்னு சர்வதேச சட்டங்கள் எல்லா நாடும் ஒத்துக்கொண்ட சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் இப்போ செய்வோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்னையிலேருந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு அவங்கள விசாவாக கொடுத்துட்டோம். விசா கொடுத்து நாட்டில் சுற்றி போங்கடான்ட்டான். ஒரு மாதத்துக்கு என்ன காயமடைஞ்சவங்களாம் இருப்பாங்க. நீ ஒரு மாதத்துக்கு விசா எல்லாருக்கும் அனைத்துக்கும் விசா கொடுத்து நீங்கள் ஒரு புறம் விரும்பி வேறு செஞ்சுக்கிறீங்கன்ட்டான். யார்ட்டையும் பிடிச்சலாம் கொடுக்க மாட்டோங்கிறான். சட்டத்தின்படி என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். சர்வதேச சட்டமும் ஒன்று இருக்குது. அமெரிக்கா சார்பாகவும் நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம், ஈரான் சார்பாகவும் எடுக்க மாட்டோம். சட்டத்தின்படி முடிவு எடுப்போம்னா ஒரு தரமான ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஒரு தகவலுக்காக கூடுதலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள அப்டேட்டுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்னு கேட்டால், இப்போ பெட்ரோல் வாங்குகிற விஷயத்துக்கு என்ன செஞ்சார்னா, ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரி போட்டார். அந்த வரிக்கு பயந்துக்கிட்டு ஒரு மோடி போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதாவது ரஷ்யாவில் நான் பெட்ரோல் வாங்க மாட்டேன், அதை ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய தீர்மானம், ட்ரம்புடைய வற்புறுத்தல். எதனால் வாங்கக்கூடாதுன்னு கேட்டால், ரஷ்யா உக்ரைனில் சண்டை போடுது, அதனால் அதை எதிர்க்கிற விதமாக நீங்கள் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்கினீங்கன்னு சொன்னால் 25% வரி கூடமாக போடுவேன். உங்கள் நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு நான் இன்னொரு 25% நான் வரி, ஏற்கனவே ஒரு 25 இன்னொரு 25 போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்க கேட்கல. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கூப்பிட்டு என்ன மிரட்டான்னு தெரியல. மிரட்டினவுடனே இப்போ மோடி என்ன செஞ்சார்னு கேட்டால், பார்லிமெண்ட்டுக்கும் சொல்லாமல் மக்களுக்கும் சொல்லாமல் அவராக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை கூட அவர் சொல்லலை, ட்ரம்ப் தான் சொன்னார். இனிமேல் வாங்க மாட்டாங்க, இந்தியா ரஷ்யாவில் வாங்க மாட்டாங்க, நாங்கள் வெனிசுலாவை கலவண்டு வச்சுக்கிறோம்ல, கைப்பற்றி அதிபரை கைது பண்ணி வச்சுக்கிறோம்ல, அந்த நாட்டு பெட்ரோலை தான் வாங்குவாங்கன்னு சொல்லி இவர் அறிவிக்கலை, மோடி அறிவிக்கலை. ஒரு உலகத்தில் இப்படி ஒரு கேவலம் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் ரஷ்யாவில் அவங்க வாங்காத காரணத்தினால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா போட்ட 25 வரை இனிமேல் கிடையாது. இந்தியாவுக்கு 325லையும் கூட 7 குறைச்சி 18 தான் போட போகிறோம். இந்தியாவுடைய எந்த சாமானுக்கும் 18 தான் போட போகிறோம். அதுக்கு விலையாக என்ன செய்வாங்க, இவங்க அங்கே ரஷ்யாவில் வாங்க மாட்டோன்னு இந்தியா சொன்னால் அதுக்காச்சும் பரவாயில்லைங்கிறான். இவர் வாயை திறக்கவே இல்லை. அவர் தான் சொல்கிறார், ட்ரம்ப் தான் சொல்கிறார், நான் இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க, இனிமேல் ரஷ்யாவோட வாங்க மாட்டாங்கன்ட்டார். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ முந்தா நாள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேங்கிறான். யார், நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டில் ஆட்சி வச்சுருக்குறோம், அவன் அங்கே உட்காந்துட்டு என்ன செய்கிறான்னு அவன் பர்மிஷன் கொடுக்குறான். யாருக்கு, இந்தியாவுக்கு. ஏன் ஒரு மாதத்துக்கு வாங்க சொல்கிறான்னு கேட்டால், ஹோர்முஸை மூடிட்டாங்க, ஆயில் வராது. ஆயில் கிடைக்கலன்னு சொன்னால் தட்டுப்பாடு வரும். அப்போ தட்டுப்பாடு வரும் என்று சொன்னால் ரஷ்யாவில் தான் ஈஸியாக வாங்க முடியும் அவங்களுக்கு. ரஷ்யாவை அந்த ஹோர்முஸ் வழியாக வந்தாலும் தடுக்க போகிறது இல்லை. அதனால் என்ன செஞ்சிட்டான், ரஷ்யாவில் நீங்கள் ஒரு மாதம் வாங்கிக்கிறங்க, ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் அனுமதிக்கிறோம், அந்த 18% வரி தான், வரி அதிகரிக்க மாட்டோம்னு சொல்லி அதையும் பிரதமர் சொல்லலை. அதையும் நம்ம பெரிய பிரதமர் தான் சொல்கிறார். யார், ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. இந்தியாவுக்கு 2 பிரதமர், சின்ன பிரதமர் ஒன்று, பெரிய பிரதமர் ஒன்று. பெரிய பிரதமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் 25% வாங்கிக்கிறங்க, சாரி இந்த ஒரு மாதத்துக்கு, ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லி வாங்குறாரு. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு விளங்குது. இவ்வளோ ஒரு வல்லரசாக போகக்கூடிய ஒரு நாடு இது. இந்தியாவில் சின்ன நம்பர், நம்ம 140 கோடி, அவன் ஒரு 7 கோடி பேர் இருக்கிறான். 7 கோடி உள்ள நாடு தில்லாக நிற்கிறான். 140 கோடி மக்கள் உள்ள ஒரு நாடு அடிமையாக கூனி கூறி கேவலப்பட்டு நிற்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இவ்வளோ கேவலம்னு பாருங்கள். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவன் எதுக்காக வேண்டி அந்த ரஷ்யாவில் வாங்க அனுமதிக்கிறான்? ஹுர்முஸை திறந்துட வேண்டியில் மறைய ரஷ்யாவில் வாங்கினேன், ஹுர்முஸ் வழியாக வந்துருமில்ல, நல்லா தெரியும். ஹுர்முஸில் அவுட்டுன்னு வழங்கிட்டான், அதை ஒத்துக்கிறான், தோல்வி ஒத்துக்கிறான். அதில் இன்னொரு வகையில் ட்ரம்ப் தோல்வி, என்ன தோல்வி, அந்த சவுதி அரேபியாவில் இருந்தோ மற்ற குவைத்தில் இருந்தோ மற்ற அரபு நாடுகளில் இருந்தோ எந்த ஒரு ஆயிலும் உங்களுக்கு வராது, இந்தியாவுக்கு வராது, வராமல் இவங்க தடுத்து விட்டாங்க, எங்களால் அதை மீறி கொண்டு வர இயலாது, அதனால் நீங்கள் ரஷ்யாவில் வாங்கி, அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ ரஷ்யாவில் வாங்கிக்கிறதுக்குன்னு அனுமதி கொடுத்ததுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஹுர்முஸை நாங்கள் மீட்டுருவோம் தொடர்ந்துருவோம் அப்படின்னு, அதெல்லாம் வெத்து வேட்டி தான். அவன் கூப்பிட்றோம் போக மாட்டேங்கிறான். அதனால் ஹுர்முஸ் வழியாக யாருமே போக முடியாது, உள்ளுக்கு இருந்து கண்ணி வழி தள்ளி விட்டுவாங்க. அது ஒரு தகவலாக போச்சு. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள 2-3 விஷயம் முக்கியமாக தெரிய வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த மசூது பெசஸ்கியான்கிற ஒரு அதிபராக இருக்கார்ல, அவர் இந்த மன்னிப்பு கேட்டார் பாருங்கள். நாங்கள்லாம் சகோதர நாடுகள், அண்டை நாட்டோட நாங்கள் தாக்க விரும்பலை, நாங்கள் உங்களோட தாக்குனதுக்கு மன்னிப்பு கேட்டோங்கிறார்ல. இந்த மன்னிப்பு கேட்ட விஷயத்தை எல்லாருமே ட்ரம்ப் இணைஞ்சிட்டார இறங்கிட்டாங்க.
சரணடைஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னு பேசுகிற அளவுக்கு இவர் கேட்டார். இதில் ஒரு சில விஷயங்களை, ஏன்னா வெளிப்படையாக அவங்க இன்னும் சொல்ல முடியாது, நமக்கு விளங்கும். என்ன விளங்கும்னு கேட்டால், இந்த மசூது பெசஸ்கியான் இருக்கார்ல, இவர் வந்து மேற்கத்திய சிந்தனை உள்ள ஒரு ஆள், விளங்குதா? இவர் வந்து இப்போ இஸ்லாத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி சிந்தனை இல்லாத ஒரு ஆள். அதிபர் தேர்தல் 2024 நடக்கிறது. அவர் இப்ராஹிங்கிறவரை கொண்டு விட்டாங்கல்ல, அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வச்சு அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அதிபருக்கு தேர்தல் நடக்குது 2024. அந்த 24 தேர்தல் நடக்கும் பொழுது 2 அணியாக போட்டிடுறாங்க. ஒரு அணி வந்து சீர்திருத்த அணின்னு பேர், இன்னொரு அணி வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படை கொள்கையில் நிற்கணும், இஸ்லாத்தில் நிற்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு அணி. இவர் இந்த மசூத் எதில் போட்டிடுறாருன்னு கேட்டால் சீர்திருத்தவாதிகள்ங்கிற அணியில் தான் போட்டிடுறார். அதுக்கு என்ன சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாருன்னு கேட்டால், நாங்கள் வந்து ஐரோப்பிய நாடு நல்லுறவை வளர்த்து கொள்ளுவேன், அவங்களோட இணக்கமாக இருப்பேன், இப்போ நீங்கள் வர கஷ்டமெல்லாம் தீர்ந்துறேன், பொருளாதாரத்தெல்லாம் நீக்கிடுவேன் அப்படிங்கிறத தான் ஒரு பிரச்சாரமாக்கினாரே தவிர மார்க்கத்தை காப்பாற்றுவேன் அல்லது இவங்கள அப்படிங்கிற மாதிரி கொள்கை உள்ளவர் கிடையாது. அவர் மேற்கத்திய சிந்தனையில் வந்து மேற்கத்தியக்காரங்க சந்தோஷப்பட்டாங்க இவர் வந்தவனை. ஆனால் அங்கே என்னென்னு கேட்டால், அங்கே அதுக்கு மேலே புடியா ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, சுப்ரீம் லீடருக்கு தான் எல்லாம் பவர்ண்டு, அதனால இவருக்கு சொல்கிற தலையாட்ட வேண்டி இருந்துச்சே தவிர உள்ளூரை யாருன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு பிடிப்பான ஆள்லாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி உள்ள ஆளாக இருந்தனால அவர் நினச்சிட்டாருன்னா, ஒரு 1,63,00,000 வாக்கு அவர் வாங்கி ஜெயித்தார். அவருக்கு எதிர்த்து போட்டியில் சயீது ஜலீலுங்கிறவர் 1,35,00,000 வாக்கு தான் வாங்கினார். 30 லட்சம் வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கார். 30 லட்சம் வாக்கு அதிகமாக மக்கள் எதுக்கு போட்டாங்கன்னா, அந்த வறுமை தொலையட்டும், எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்படுறது, விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்கிறது, இவர் வந்து எல்லா நாட்டிலையும் பேசி ஒரு சுமூகமான பொருளாதாரத்தெல்லாம் நீக்கி நமக்கு நல்லது செய்வார்னு நினச்சி என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்தாலும் இவர் வந்து இந்த மேற்கத்திய உலகத்துக்கு ஆதரவாக இவர் ஒன்றும் சொல்ல முடியலை. ஏன் சொல்ல முடியலைன்னு கேட்டால், அவர் ஆயத்துல்லா காமினி வந்து என்ன செய்கிறாரு, அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. சுப்ரீம் லீடர் அவர் தான். இவங்க வந்து லோக்கல் இருக்கிற நிர்வாகம் பண்ணலாமே தவிர அவரை மீறலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அடினா அடிச்சு ஆகணும். இராணுவமெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான். குறிப்பாக அந்த ஐஆர்ஜிசி அந்த புரட்சிகர இராணுவ படை வந்து அவர் அந்த சுப்ரீம் லீடருடைய கையில் தான் இருக்குது. இப்போ அவர் போனதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் தன்னிச்சையாக சொல்கிறார், நல்லா வழங்கணும், இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டது என்பது வந்து அந்த இராணுவத்துக்கு உடன்பாடு கிடையாது, இஸ்லாமிய புரட்சிகர படைக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற, சும்மா போய் அடித்தோம், நம்ம அடித்து அவங்க துணை செஞ்சாங்க, அங்கேருந்து தாக்குதல் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவங்கள காப்பாற்ற பார்க்குறாங்க, அதனால தான் அடித்தோன்னு நல்லா தெரியும் போது எதுக்கு நீ மன்னிப்பு கேட்டேங்கிறத இராணுவத்துடைய கொள்கை. இவர் மன்னிப்பு கேட்டேன்டார்ல, கேட்டு அரை மணி நேரத்தை மறு அடித்தாங்க. உனக்கு இப்போ சல்லி காசு மதிப்பு இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி இந்த அதிபருக்கு வந்து பைசாவுக்கு மதிக்க மாட்டோன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவர் சொன்னார். சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஐஆர்ஜிசி இராணுவத்துடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 2 விஷயம். ஒன்று வந்து நீ தாக்குவதற்கு துணை செஞ்சாலும் அடிப்போம், அதில் அதுபோக அந்த அமெரிக்காவுக்கு எதெல்லாம் லாபகரமாக இருக்குமோ அதெல்லாம் அடிப்போம். எண்ணெய் வயல் அதெல்லாம் இதை வச்சு தானே ஆட்டம் போடுறீங்க, அதனால் உங்களை சிவிலியன்களை அடிக்க மாட்டோம், ஆனால் உங்களுடைய பண ஆதிக்கத்தை வச்சு தான் அவ்வளோ செய்கிறீங்க, இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அடிமையாகி போயிட்டீங்க அமெரிக்காவில் அப்படிங்கிறதுனால அதையும் அடிப்போங்கிற இவங்க நிலைப்பாடு. இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம அமெரிக்காவிலேருந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து நம்ம விமானம் வந்து தாக்குனா எதிர்த்தாக்குதல் பண்ணுவோம், இல்லாட்டி விட்டுருவோங்கிறார் இவருடைய தன்மை. ஆனால் இவர் வந்து இந்த தேர்ந்தெடுத்துட்டாங்க, இன்றைக்கி முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க, அறிவிக்கலை. இன்றைக்கி அந்த ஆலிம்கள் குழுலாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதை வந்து அறிவிக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி பகிரங்கமாக சொல்லி தான் அறிவிப்போம்னு சொல்லி பேரை வந்து பப்ளிக் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை அறிவிச்சிட்டாருன்னா அவர் முடிவெடுப்பாருன்னு அறிவிப்பார். இவர் அறிவிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அந்த இராணுவ சம்பந்தமான விஷயத்தையெல்லாம் 3 பேர் கொண்ட குழுவில் ஒரு ஆளாக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் இவர் அந்த ஐஆர்ஜிசி கேட்டு தானே அறிவிக்கணும். அப்போ நீ சொல்லிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறானே, அதனால் இவர் கொஞ்சம் ஒரு பின்னடைவு உண்டாகக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறார். திரும்ப என்ன செய்யறான், ஜெயிச்சுட்டோங்கிறான், மன்னிப்பு கேட்டால் அப்படி தானே எடுத்துக்குவான். ஆடி நல்லா விழுந்துட்டாங்க, இவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறான், சரியா பலமாக அடி விழுந்துருச்சுன்னு நினைப்பாங்களா இல்லையா? ஒரு நாட்டுடைய கௌரவத்தையெல்லாம் நினைக்காம அந்த மேற்கத்திய உலகம் அந்த சிந்தனை அப்படி தான். ஒரு மழுங்கி போன ஒரு ஆளாக தான் அந்த அதிபர் இருக்கிறார், முதல்ல நினச்ச மாதிரியே. ஆனால் இவர் ஆயத்துல்லா காமினி வந்து அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தினார்ல, அவர் தோற்று போயிட்டார். அவர் ஆதரவு வந்து யாருக்கு இருந்துச்சு, அந்த சயீது ஜலீலுங்கிறது தான் இருந்துச்சு. அவர் தோத்துட்டார், இவர் தான் ஜெயித்தார். வேறு வழி இல்லை. இவர் தான் அந்த சிவில் நிர்வாகத்தெல்லாம் இவர் பார்ப்பார், அந்த வெளியுறவு அந்த இராணுவ விஷயங்களெல்லாம் அவர் பார்ப்பார். அப்படிங்கிற இது தகவலுக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு கேள்வி எல்லாத்தையும் வருதில்ல. மன்னிப்பு கேட்க தப்பு செஞ்சுதான் மன்னிப்பு கேட்கணும், தப்பு ஒன்றும் செய்யலை, இதுக்கு மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னால் இவர் மட்டும் அந்த ஆயத்துள்ள இடத்துல இருந்தான்னு வைங்களேன், அமெரிக்காக்கன்னா சரண் அடிச்சுட்டு போயிருப்பார். இவர் அந்த மாதிரியான ஒரு மேற்கத்தியவாதிகள்னு அப்போ எல்லாம் திட்டினாங்க, எப்படி இந்த ஆளை ஜெயிக்க வச்சாங்கன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்க. தகவல் தான் இது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி வந்து சில கடுமையான தாக்குதல்களை வந்து
அமெரிக்கா பண்ணியிருக்கிறான் தாக்குதல்னா. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து பெரிய பெரிய எண்ணெய் வயல்களில் கடுமையான முறையில் பற்றி எரியுது. என்ன ஒரு மலை உயரத்துக்கு நெருப்புகள் பறந்து என்னென்ன தீப்பிடிக்க தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பெரிய லாஸ் தான், பொருளாதார ரீதியாக லாஸ் தான் வருமே தவிர இராணுவ தளவாடங்கள் எதாவது அழிக்கப்பட்டால் தான் பெரிய லாஸ் இவங்களுக்கு. அதை பெரிய சரி பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் அள்ளிட்ட போக முடியும், மேலே இருந்து தீப்பிடிக்கும். அப்புறம் சரி பண்ணிட்டு மர தோண்டி ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செலவழிச்சா சரி பண்ணிடலாமே தவிர இப்போதைக்கு அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நிப்பாட்ட முடியுமே தவிர நிரந்தரமாக அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் லாஸ் தான். அதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குடி தண்ணீர் 30 கிராமங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு குழாயை அடித்து என்ன செய்கிறாங்க, அதை தகர்த்து ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ 30-35 கிராமங்களில் என்ன தண்ணி இல்லாமல் போயிடும். குடிக்க தண்ணி இல்லைங்கிற நிலைமை ஏற்படுத்துகிறாங்க. இதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சர்வதேசத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. எந்த நாடுமே குடி தண்ணீர் இராணுவ சண்டை நேரத்தில் அடிக்கக்கூடாது, குடி தண்ணீரை தடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு, ஒத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதை மீறி என்ன செய்கிறாங்கன்னா குடி தண்ணீரில் போய் அடிச்சிருக்கிறாங்க. அது ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி இலக்கு வச்சு நாளே சொன்ன பெரிய தாக்குதலாக இருக்க முடியாது. பெரிய தாக்குதல்னால் இதுதான். அதே நேரத்தில் இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா அதை அடித்த உடனே அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேலில் உள்ள எண்ணெய் வயல் அடித்தாங்க. இங்கே 10 மாதிரி அங்கேயும் 10. இவனுக்கு இழப்புங்கிற நெசந்தான். அதுக்காக வேண்டிய இவங்க என்ன செய்யலாம், அவங்களுடைய ஆயுதங்களோ அவங்களுடைய ஏவுகணைகள்லாம் நான் லாஸ் ஆக கிடையாது. ஆனால் விமான நிலையத்தை அடிச்சிருக்கிறாங்க. 17 விமானம் அவுட்டுங்கிறாங்க. 17 விமானம் அது சிவில் விமான போக்குவரத்தில் உள்ளது. இந்தியாவுடைய ஊடகங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா டிவிலெலாம் 17 இராணுவ விமானங்கள் அழிக்கப்பட்டனங்கிறாங்க. இராணுவ விமானத்துடைய தலைமை இல்லது, மக்கள் போகிறதுக்குரிய திருச்சி விமான நிலையம், சென்னை விமான நிலையம், அப்படி விமான நிலையம். அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்குரிய 17 விமானம் இடத்துல கொண்டு போட்டால் போகத்தானே செய்யும். அதை தாக்குனதில் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் சேதமாக இருக்கிறது. 17 விமானங்கள் சேதமாகி போச்சு. அந்த 17 விமானங்கள் இராணுவ விமானம் கிடையாது. அது இராணுவ விமானத்தை கொண்டு இந்த இராணுவ விமானத்தை மீனம்பாக்கத்து விமானத்தில் வைப்பானுங்களா? இந்தியாவுடைய இராணுவ விமானத்தை கொண்டு திருச்சி விமானத்தில் கொண்டு படி வைப்பாங்க. அது இராணுவ விமான தலைமை கிடையாது. இவங்க நம்ம நியூஸ் வாசிக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்தியாவில் 17 இராணுவ விமானங்களை தகர்த்து எரிஞ்சதுங்கிறாங்க. 17 விமானம் தகர்த்ததுன்னு தான் அங்கே சொல்லணும், இராணுவ விமானம் கிடையாது. அது ஒரு விஷயமாச்சா. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி கடும் அளவில் என்ன செய்யணும், அந்த கிளஸ்டர் கொண்டுங்கிறாங்கல்ல, அது போடக்கூடாதுன்னு தடை இருக்குது, அதை போட்டு எங்களை கொள்கிறாங்கன்னு நெத்தனியாக அழுகுறாரு. இவங்க உலகத்துக்கெல்லாம் இல்லை செஞ்சுவிட்டு இப்போ தான் முத அழுகுறான். எங்களுக்கு இந்த குண்டெலாம் போடக்கூடாது, தடை செய்யப்பட்ட குண்டை போடுறார்கள்னு சொல்கிறான். இதே குண்டை இவன் போட்டான் காசாவில். இதே மாதிரி குண்டுனா ஒரு 100-200 பிரிஞ்சு அங்கங்கே உளுந்து பட்டன்னு வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள குண்டுகள் கொத்து குண்டு, அதுக்கு பேர் கொத்து குண்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குங்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னான்னு கேட்டால் காசாவில் போடும்போது நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இல்லையேன்ட்டான். அந்த போடக்கூடாதுன்னு சில நாடுகள் அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதில் நாங்கள் கிடையாது அப்படின்னு பதில் சொன்னான். அதே பதில் இவங்களும் சொல்லிவிட்டாங்க, நாங்கள் அதில் இல்லைன்ட்டோம். இவங்களும் அதில் இல்லை, அந்த அக்ரிமெண்ட் அவங்க கிடையாது. நீ கொத்து குண்டை போட்டாலும் எப்படி கேட்கல, நாங்கள் போட மாட்டோம்னு அக்ரிமெண்ட்டில் நாங்கள் இல்லை அப்படின்னு இவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இது கட்டுமையான ஒரு, அதாவது இந்த எலும்பு கூடு பார்க்குற மாதிரி இருக்குது. இஸ்ரேலில் மாதிரி டெல்லி ஜெருசலம் எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய யூனிட் மின்சாரத்தினுடைய யூனிட்டையும் தகர்த்துட்டாங்க. இவங்க அடி லேசாவெல்லாம் கொடுக்கல, ஆனால் இவங்களுக்கு பலத்த சேதமாக இருந்தாலும் இவங்க கொடுத்த என்னென்னா டோட்டல் இருட்டாக்கிட்டாங்க. மொத்தமாக மின்சார தொடர்பு பூராமே இல்லாமல் அதை அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதே மாதிரி சுத்திகரிப்பு தண்ணீர் கடல் நீரை சுத்திகரிப்பு ஆலை வச்சுருக்காங்க. அதை நீ தண்ணி அடிச்சில்ல, அதே மாதிரி தண்ணி நீ பெட்ரோல் வயல் அடிச்சின்னா உனக்கும் அடி. அந்த மாதிரி என்ன பதிலடி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் அவனுடைய டீட்டெயிலாம் அவங்களுடைய புள்ளி விவரமாக வச்சுருக்காங்க. ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. தட்டினா கரெக்டாக அங்கே போயிடுது. ஏற்கனவே தகவலாம் திரட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இப்போ உள்ள நடப்புள்ள ஒரு விஷயம். அதனால் இப்போ பின்னடைவுங்கிறது என்னென்னு கேட்டால் இதுதான். என்னென்னு கேட்டால் இழப்பு அதிகம், இழப்பு பெரிய அளவில் இழப்பு. அவங்களே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இதுவும் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும். இருந்தாலும் இத்தனைக்கு மத்தியில் அவங்க என்ன செய்கிறாங்க, தைரியமாக நிற்கிறாங்க. அது சில நாடுகள்லாம் சமாதானத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சார்பாக முயற்சி பண்ணலை. சீனா போன்ற சில நாடுகள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இறங்கி சமாதானம் இதை போரை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சி பண்ண தயாராக இருக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை செஞ்சாலும் இஸ்ரேலை காலி பண்ணிட்டு இது நடந்தால் தான் நல்லாயிருக்கும். சமாதானம் வர்றதா இருந்தால் இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக அழிச்சு போடணும். அநேகமாக அழிக்கிற அளவு அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் பெரிய சக்தியாக இருக்கிறனால போட்டுட்ருக்குறாங்க. ஆயுதம்லாம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு சொல்ல துவா செய்யுங்க. அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.